அடிக்கிறியா இல்லை என்னடா அடிக்கிற? மைக் செட் பண்ணுறேன். ஐயா மிருதங்கா கப்ளிங் முண்டை ஏதாயிலும் உன்னிக்கு கட்சியில் வாச்ச மாதிரி தட்டுவேன். ஒரே அடிதான் அடிப்பேன். தலை கோலாட்ட அடியா நங்கு நங்குன்னு என்னை என்ன பண்ண காத்திருக்காங்களோ. எவனாவது இன்னைக்கு இடியப்பம் சொல்லுங்கடா. இந்த கிளம்பிட்டாங்களா டேலே கண்டங்கர் என்ன இடியப்பம் நொப்பத்தா விட்டு இடியப்பம் இடியப்பம் எடுப்புன்னு சொல்லி 15 நாடகத்தை கெடுத்துட்டாங்க. இந்தா சிலிண்டர் இல்லைன்னா அந்த போகும்டா இடியப்பம் கறியிரும்டா கணேசி போகலன்ட்டாடா. அப்படி சூத்தரிச்சு போங்கடா. ஏய் மைசெட்டு புத்துரு மைசெட்டு ஹரிணி அது என்னன்னு பாரு. இந்த கப்ளிங் பண்ண என்ன ஏதா பண்ணு. என்னடா பேச வைக்க சொன்னா உலக்க ஊத்திக்கிட்டு இருக்கேன். புத்துரு பேச என்னாச்சு? வாயில வெத்தலை போட்டு நக்குன மாதிரி உட்காரு. வாயை திறந்து கேட்க மாட்டாரு தாலி எலி சூம்புனது மாதிரி. ஏலே ரெடி கேமரா சார். ஹலோ ஓகே. சூடத்தை போடுறத பாருவேன். தட்டே இல்லாம ரொம்ப சோதிக்கிறாங்களா. வெட்டிட்டில போட்டு தொலைச்சிடாதீடா. 1.5 லட்சம் ரூபாடா. அது போ இங்கிட்டு வா. இன்னும் சின்ன கரண்டி எடுத்துக்க. தோசை கரண்டியா உள்ளவோ கொஞ்சம் இங்கே சார் போச்சு கோய். ஹலோ 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 ரெடி டேக் ஓகே. வரட்டும் சார் பெரிய மயிர் டைரக்டர். டேக் ஓகே நக்கிடுவேன். அவன் வரவன் நம்ம 7 கிராம் விளையாண்டு வரான் நம்ம சட்டி. ரெடி சூடம் காமிக்க உடனே பொம்பளைய பார்த்து நின்ட்டான் பாரு. அவன் தாட்டா டிரைவர் பாப்பா. ரெடி சார் ஓகே. தாளத்தை தொட்டு கும்பிடுங்க சார். சார் ரெடி. சார் ரெடி சார். ஓகே சார். ரெடி சார். ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி சொக்கநாதர் மனம் மதுலுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணி அத்வானி ஜெகஜனனி ஜனனி பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர அம்பா அம்பா வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாதஜரூபிணி ஜெகஜனனி சுகபாணி அத்வானி ஜெகஜனனி ஜனனி ஜனனி கும்புறம் கோ தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா.
நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யானை முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஹலோ சார் போய் சார் போய் ஹலோ இப்போ ஹலோ ஹலோ ஹலோ. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நீதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நீதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுவே, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுவே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்க வர வேண்டும், பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்க வர வேண்டும், பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே, உன்னருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. முருகா
திருவருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. ஷார்ட் ஓகே, கமான். வணக்கம்டா புள்ள, கொடூரமா எம்கேஆர் பப்புனு பயிலுடா. ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். சொல்லுங்க. ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஹலோ ஹலோ, ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயா மாரே இந்த வட்டாரத்தை ஆத்தா மாரே, இந்த வட்டாரத்திலேயே ஐயா மாரே ஆத்தா மாரே, ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எங்களுக்கும். அத்தமாரே மாமாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம்டா. அங்கிள் மாரே ஆண்டி மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், கொஞ்சம் மைக்கில வாலிமதான் இருக்கும், கொஞ்சம் வை. கேமரா. அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஆவோய் மம்மி மாரே டாடி மாரே வணக்கம், உங்க ப்ராப்பர்ட்டில பாதி வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், ஆஜிருந்தா கூத்து நல்லா நடக்க. சம்பளத்துல 12,000 சரியா போச்சியா? விழா கமிட்டி அவங்க கவனத்துக்கு 12,000 சரியா போச்சுங்க. எனக்கு மாஸ்டர் இங்க உட்காந்துருக்கேன், ஆனா மாஸ்டர் மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ். அதில் இந்த தண்டி பொம்பளை அவெல்லாம் வயக்காட்டெல்லாம் களையாட இறங்குனான்னா அந்த வயல் மயிர் மாதிரி இருக்கும். அதில் தொருக்குன்னு கடமாடு உழப்பின மாதிரி இதெல்லாம் ஒரு பொம்பளைன்னு போட்டாங்க, வேற வழி இல்லையாடா. அந்த தண்டி லோலரை உருட்டுறதுக்கு மருதமணி தான் டிரைவர். அவன் உள்ள வர அந்த பிள்ளை இருந்தா அப்படியே மடுவே பார்க்குறான். என்ன அப்பனா நீ பின்னாடி சீட்லேயே உட்காந்துக்குவியானே? நீ மூடுற முண்டை சர்ரா முண்டை எவனாவது இடியப்பங்கிறா டேலை. அடே 15 நாள் மாஜம் 30 நாடகம், ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகணும். நானா ஒரு 15 நாள் நாடகத்தை கருத்து விட்டாங்க. இடியப்பம் இடியப்பம்ட்டு நான் தான் ஆரம்பிச்சு விட்டது. இடியப்பம் அந்த கப்புளிங்க ஓசு பாண்டா பயலுக அவன் வேற பல்லு வளர்க்காம. நான் தாலி எப்போ பார்த்தாலும் கஞ்சாயாவாரி மாதிரி தான்டா பேசுகிறேன். உனக்கொண்டா உள்ள கொடூரமா பாண்டா இருக்குது பெரிய காடு, வண்டி ஓட ரோடு கோத்தா ஈருன்றேன். பாண்டாவுக்கு பிறந்தவன் தான் அவன். இதே முக சாமியை நிப்பாட்டி போட்டு பார்ப்போம். எக்கோ வச்சு இன்னர் ஏத்து. மைசெட்டு பேர் என்னப்பா? வர்ஷினியா, வாசினியா, தரணியாப்பா, அரிணியா? ஏன் சொன்னா என்ன நீ எதிரியாலையா? ஓனர் யாரு? ஓனரை தூக்கிட்டு வா. ஆமா அரிணி ரேடியோஸ் கலைக்குளம். உள்ளூர் சட்டை பேச முடியாது, உன் பக்கம் 10 பேர் சப்போர்ட் பண்ணுவேன். வச்சா நல்லா பண்ணுவேன், இல்லை போயிட்டே இருப்பேன். எக்கோய் ஹலோ, ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத. நான் இந்த ஏரியா கரைங்கிறேன். என்னை பார்த்தா இந்திக்காரே மாதிரி தெரியுதா? அது வெதர் அந்த உலக்கமாகி. ஹலோ, அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, கட்டத்தொரல் கண்டாலுமே இந்திக்காரன் தாலி விட்ட ஒரு மாதிரி முக்குவேன். உன்னி கிருஷ்ணன் குரல் அப்படியா? இப்ப பாடுவான். அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, கலைக்குளம் கலைக்குளம் மதனா மதிவதனா என் பொட்டிய கூடனா என் மத சுதனா செருப்பு இருந்தவனை எறிவேன். ஏன் தம்பி தான் மணிகண்டே. உண்மையிலேயே மேடையில் மணிகண்டனை மிஞ்சி ஆறுமுனிய சக்கரவர்த்தி எத்தனை பேர் இருக்காங்க. நான் சிரித்த
ஒரு கலைஞன் என்னை சிரிக்க வச்ச ஒரு கலைஞர் யாருன்னா நான் எத்தனை பேர்த்த சிரிக்க வைப்பேன். ஒரே ஆள் என்னை சிரிக்க வச்ச நாடக உலகத்தில் யாருன்னா என் தம்பி மணிகண்டன் இருந்தேன். உனக்கு நான் ரசிகர்றான். டேய் என்ன வேணா பாடு, ஊருக்காரர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு தேவை பேமெண்ட் தான். பூரா சொந்தக்கார ஊர் அம்மா நோத்தமாக நடிச்சு. ஆனால் இவன் முகத்தில் மட்டும் முழிக்காத ஒத்தாள வைசாமி உன் ஜெட்டு இன்னையோட நல்லா இருக்கேன். அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரனா தாயமங்கலத்தில் ஒரு வீடு கட்டணும். நான் தெருவில் தெரியணும். அந்த ஆத்தா தான்டா உன்னை கேட்கணும். அன்னை தந்ததான் வணங்கி கலைக்கோளா இந்த வயக்காடு தாண்டா உனக்கு படுக்க புல்லா போய சாமிடா கலங்கருடைய ஐயனாரனா வணங்கி ஐயனாரனா வணங்கி கலைக்குள கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோய் ஏலோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா எலேலோ அன்னதன் வணங்கிய ஆமா அன்னதன் வணங்கி கலைக்குளம் அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி கலைக்குள கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அமோய் ஐயனாரு குடி இருக்காரு குங்கும பொட்டழகி. ஏலோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா எலேலோ ஆளுயர வித்தருமா மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில வந்து உனக்கு 18ஆம் படியான பேரு ஆளுயர வித்தருமா அசையாது முடியருவா கர்மே அசையாது நாட்டு முடியருவா ஆளுயர விச்சருவா அசையாது புடியருவா அசையாது புடியருவா ஆளுயர வித்தருமா அசையாது முடியருவா கர்மே அசையாது நாட்டு முடியருவா. ஆமா அசையாது புடியருவா அசையாது நாட்டு என் கருப்பேன் புடியருவா. கேட்டவரம் தந்துருமா ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி அந்த 18 படிதான்டா எம்கேஆருக்கு குலசாமி. சாரட்டு வண்டி ஓட்டி சலக வண்டி மாடு ஓட்டி 2 சலங்க வண்டி மாடு ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலக வண்டி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி தயகல போற வண்டி ஐயா மாமா சாயங்கால போற வண்டியா ஏமாமா தாயமங்கலம் முத்துமாரி வாசனுக்கு ஏழல மாமா தாயமங்கலம் முத்துமாரி வாசனுக்கு ஏழல மாமோய் ஏலோ 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 ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஊரு 2 ரச்சு யாவுள்ள கலைக்குளம் எஸ் மணக்குடி சித்தாலக்குடி ஐயனார கும்பூடு ஒத்துமையா இருச்சு புள்ள ஒத்துமையா இருச்சு ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு புள்ள ஒத்துமையா இருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு
வந்துருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழலாம் மாமா ஏலோ 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 ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ. பரவாயில்ல, ஒரு உள்ள கூட கைதட்டல, கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை ஏரியாவில் நாடகம்னாலும் நம்ம ஏரியா நாடகம் ஆடுறது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தொல்லை தாங்க முடியலையே. ஒரே மாமை மச்சனும் நிறைய போதையில் வந்துட்டு என்னை ஒரு ஆள் கேட்குறேன், எம்கேஆர் யாருண்டு. நான் தான் எம்கேஆர்ன்றே. இல்லை, அவர் மசுறு மட்டையோடு இருக்க மாட்டார். நான் ஏன் 12 வருஷமாக குழந்தை இல்லை, எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செஞ்சு ஒரு அனாதை இல்லை வச்சு நடத்தினாலும் எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணும்ண்டு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கவலை இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் தொட்டி கட்டுச்சு எங்கள் சாமி. நாங்கள் பரம்பரை கோடாங்க, எங்கள் ஐயாலாம் தெரியும். சொல்வாக்கு தப்பாது அந்த சாமி. இன்றைக்கி எங்கள் அப்பா குறிவாக்குறாங்க. எல்லா பேத்துக்கும் தொட்டி கட்டுது அந்த சாமி, எனக்கு ஏன் கட்டலை? இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா ஆஸ்பத்திரியிலே இருக்காங்க, பக்கத்தில் கூட உட்கார முடியல. மாதம் 30 நாடகம் ஆன்லைன்னா அன்பாளையத்தில் உள்ள அந்த 35-40 பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியாது. அதே உண்மை. என்னுடைய கவலை யாருக்குமே தெரியாது. இது ஊரில் சொன்னால் நம்ப போகிறீங்களா? கிடையாது. என்ன மானாமரில் தண்ணி அடிச்சுட்டு தாயமலை ரோட்டில் வரும்போது விழுந்து அரைச்சிட்டு என் பொண்டாட்டிக்கு போன் அடிக்கிறேன். ஓட்டு கம்பெனிகிட்ட விழுந்துட்டேன்டி, கை காலில் ரத்தம் உண்டு. காமெடி பண்ணாமல் வீட்டுக்கு வாயான்ட்டான். ஏன்னா அந்த கோமாளி நிலைமை தான். அவன் உண்மையை சொன்னாலும் சிரிக்கக்கூடிய உலகம்தான் இது. அதனால் எது அப்படி இருந்தாலும் நாடகத்தை தொடருவோம். வயக்காட்டில் அருமையான முறையிலே இது நீ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இது எதுக்கு மைக்கில் வால்யூம் வைங்கப்பா, சப்புன்னு இருக்குது, ஒன்றுமே கேட்கல. யாரை கூட்டு ஓடனே? சின்ன பயலா தரணிச்சுன்னு ஒரு பயலை காணாமல். அம்மா 1 லட்சம் கூட்டம் தாயமங்கலம் முத்துமாரி கோயில். எங்கேயாவது ஐசி வண்டியை பிடிச்சி நிப்பாண்ட அவனை பாடுறாங்க. நாட்டில் பள்ளிக்கூடம் போன 12வது வகுப்பு மாணவனை காணா டீச்சரை கூட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் போட்டு போய் அங்கிட்டு போய் தெரிஞ்சவனே சூத்து ஊற்றி போய் மையன் எவன் மையன் என்ன பிள்ளை மயிர் பிள்ளை வளர்க்குற. இந்த காலத்தில் ஓடுறான்னா நாளைக்கு தொங்காசு தெரிவேன். பிள்ளைய கண்டிச்சு வளர்த்தால சுட்டு விட்டுருவேன் வெதரில். இன்னும் ஆமாம், இப்போ பிள்ளையை காணா, அப்புறம் பொண்டாட்டியை காணா, பீரல் சாவியை காணா, கணேஜ் போயில காணா. நான் நாடகத்துக்கு வந்தேன்னா இல்லை கிரைம் போலீஸுக்கு வந்தேன். நான் காவல்துறை ஐயா குண்டை எடுத்துகிட்டு வந்து என்னையை சுடுங்கயா எங்கே அந்த வந்துட்டானா அவனை இழுத்துட்டு வா. எங்கே அவன் பேர் என்ன? ஆட்சி என்ன அதுக்கு? ரித்தீஷா? எங்கே அவன்? தரணீஷ். ஏய் ரித்தீஷா தரணீஷா? பேரன் பேரை போய் மனப்பணம் மட்டும் சொல்ல. அந்த ஆத்தாவை பேரன் தொலைஞ்சு போனே மல்லிகைப்பூ மண்டையில் அங்கிட்டு போய் கட்டி பிடிச்சி அள்ளு. கிறுக்கு பயமாக நம்ம ஏரியாவில் இன்னும் திருந்தலை. நம்ம ஏரியா ஒன்றுமே இருக்காது. ஒரு மாடு செத்து கிடக்கும், 800 பேர் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். மனுஷன் செத்து கிடப்பேன், செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடி செலப்படு வாங்கடா. இப்போ இங்கே தாண்டா எடியப்பான். என் தம்பியை வந்துட்டாங்கன்னா என்னை கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். உலகத்திலேயே ரசிகர் என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? ரசிகர்லாம் கிடையாது. என்னைய மேடையில் நிற்க வச்சு நடிக்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்ன சாதாரண வீட்டு பிள்ளைகளா? பெரிய பெரிய குடும்பத்தாளுகள்லாம் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் யா பெரிய ஆள். நான்லாம் பெரிய ஆள் கிடையாது. யாருமே பெரிய ஆள் கிடையாது. நடிகனை மேடையத்தி அழகு பார்க்கக்கூடிய கீழே அமர்ந்திருக்கின்ற தமிழன் தான் யா பெரிய ஆள். பூராமே எங்கள் அண்ணன் தம்பி தான். எனக்கு மாமே மச்சினே, எங்கள் அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, அம்புட்டா. ஐயா அந்த ஐயா காவல்துறை ஐயா, இங்கே கொஞ்ச நேரம் எனக்காக நீங்கள் உதவி செய்யணுமையா, இடியப்பம் வாங்க. அவங்க மேலே மட்டும் 2 உரல் கேஸ் மட்டும். இடியப்பம் புளிகிற உரல். ஏய் தம்பி சொல்லாதடா, அண்ணன் இல்லையாடா. இப்போ சிரிப்பாங்க. அங்கிட்டு போய் என்ன ஒரு பப்புனு மயிர்னு ஒத்தவமான வைவாங்க. ஏன்னு கேளுவேன், அங்கேருந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே வந்தே எம்கே. எங்கள் தாய் கிராமம் பிள்ளத்தி விழா குழந்தேன். அங்கே பிள்ளத்தில தான் நான் முத நாடகம் பார்க்குறேன். எங்கே? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி கூட்டு போகிறார். அங்கே நான் பார்த்து சிரித்து ரசித்த ஒரு கலைஞன் யாருன்னா, இங்கே எங்கள் அண்ணன் மருதமணி வந்திருக்கு. அவங்க அப்பா மருதங்குடி அழகு பெரியப்பா. அவர்தான் நான் ரசித்த நகைச்சுவை நடிகர். ஏன்னா அங்கே நாடகம் பார்த்துட்டு நாடகம் முடிஞ்சோடனே 4 ரூபா 10 பைசா சில்லற காசு கிடக்கும். பள்ளிக்கூடம் மேலப்படவர் தான் படித்தேன். உன்னை கேட்கவில்லை முண்டை. ஆண்டு அங்கிட்டு ஸ்பீக்கரை பார்த்து பேசுகிறேன். என்கிட்ட ஊன்னு சொல்லக்கூடாது, காசை வெட்டி போட்டுருவேன். உண்மையிலேயே திறமைக்குத்தான் பரிசு. இவ்வளோ வயசான காலத்துலேயும் நாடக உலகத்தில் உணச்சு ஊர் கறி குழம்பு திங்க நினைக்கிறவாரு நீ தான்டா டிரைவர். நல்லா இருப்ப போய் தொலைன்றேன்.
இந்நேரத்தில் ஒருத்தன் போன் அடிக்கிறானா கப்ளிங் தான்டா. ஆனா இப்ப மழை வந்துச்சுன்னா எப்படி ஓடுவீங்க? அடிச்சு ஊத்தும் போது வண்டி இங்க இருக்கு, இங்க ஓடுவேன். கடைசியில் இவன் வண்டி இன்னொருத்தி எடுத்துட்டு போயிருவேன். ஏன்னா நாடகம் என்பது என்னன்னு தெரியாம கூட சில பேர் வந்திருப்பேன். என்னை யூடியூப்ல பார்த்தாலாம் கை தூக்குங்க இல்லைங்க, பொம்பளை ஆளு தான். ஆம்பளை ஆளு கீழே ஓடு, பொம்பளை தூக்கு. இந்த இதுக்கு தானே புழக்க அடி வாங்குற புருஷங்கிட்ட. நல்லா தூக்க வேண்டியதா? இப்படி இப்படி என்ன இப்படி பண்ற? தண்ணி ஊத்து தண்ணி இறக்கிற. எவன் கூடி கட்டாலும் உனக்கு தேவை கரண்ட் போகக்கூடாது, கேபிள் வரணும். சீரியல்ல சில பொம்பளைலாம் சீரியல்ல கண்ணாடியோட கண்ணாடியா ஒட்டி பார்க்குதுன்னு தான். என்னடி என்ன பண்றாங்க? முதலரவுல என்ன பண்றேன்? இவன் பாரு மண்டையா தலை முக்களிப்பான் தாண்டாவேன். முக்களிப்பேன் அப்படித்தான். உறக்கம் செடியை கம்ப பிடிங்கிட்டு சட்டார்னு அடி, அங்கிட்டு போய் மறுபடியும் முண்டை டங்கு டங்குன்னு அடிச்சு கருத்து விடுறாங்க. என்ன முதலரவுல அப்படி என்னதான் பண்ணிருப்பாங்க? ஓசை கொண்டு போய் மயிரை புடுங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவனை கிளச்சிட்டு பாக்குறியா? என்ன நல்லா சிரிப்பாங்க டொங்காசு பேசுனா. எவனும் படிக்கிறது இல்லை பள்ளிக்கூடத்துக்கு. தம்பி இடியப்பம்டா அவ்வளோதான்டா, அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி மசுல எரிச்சு விட்டு போறான். ஐயா காவல்துறை ஐயா இங்கே வாங்கய்யா, நல்லா இருப்பியா, கும்பிட்றேன். காவல்துறைக்கு என்னைக்கு மேடையில் விழிப்புணர்வு செய்கிற ஒரே ஆள்னா நான் தாங்கய்யா. எனக்கே 2000 போட்டீங்க அவதாரம் விதி, அவ்வளோதான். நான் சொல்படி கேட்கல, அவ்வளோதான். கடமை செய்து கொண்டிருக்கிறாள் தமிழகத்தினுடைய காவல்துறை. ஆனால் காவல்துறை தாயமங்கலத்தில் நின்றுச்சுன்னா இங்கே உள்ள ஆளுவர ரூமர் சொல்லிடுவானே, அங்கேருந்து போன் அடிப்பேன். கிராமத்து கலைக்குளம் இங்கிட்ட இருக்க ஊருக்கு பூரா போன் அடிச்சு சொல்லுவேன். அதுக்கு ஒரு ஆள் இங்கே உட்காந்துருப்பேன். ஏன்னா அவன் தான் 100 ரூபா கட்டினவன். ஒரு வயலில் போக விட மாட்டேன். போன் அடிச்சு மச்சேன் என்ன மச்சேன் தாயமங்கலம் வரையில மச்சேன் போலீஸ் நிற்கிறாங்க மச்சேன் 100 ரூபா போட்டாங்க. அப்படியா? இப்போ நாளைக்கு வர்றேன், உங்கள் அக்கா உப்பு சோப்பு இல்லைன்ட்டா, இருக்கிற சோப்பை போட்டு படுத்துக்கிறேன் வந்துட்டேன். அவதாரம் கட்டினவன் என் தம்பி. அதுலேயும் காவலத்தில் இருக்கும்போது அந்த 100 ரூபா அவதாரம் கட்டினவன் ஒவ்வொரு ஆளாக போலீஸ் வேலை வைப்பேன். அவன் அப்படி வரும்போதே சைஸாக காட்டுவேன். ப்ரோ அவன் என்ன போலீஸா எங்கே? அப்படியா? இந்த வண்டி ஏன் வண்டியே கிடையாது, நிப்பாட்டி செய்தி வண்டி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு ஆளாக ஒருத்தன் அப்படித்தான் 100ல் போகிறேன். மானாமரில் பொண்டாட்டிக்கு குடல் வாழ்வு ஆப்பிடுச்சேன். 100ல் போயிருக்கேன். இந்த சிக்னல் காட்டினவன் சைஸா ப்ரோ கேட்கல அவனுக்கு. அடே அவன் விட்டுட்டேன் சீமக்கருவில் விட்டு திட்டு திட்டுன்னு போனா அங்கன எவனோ சீமக்கரில் டொங்காசு போட்டு படுத்துக்காதுருக்காங்க. அவங்க ஐயோன்னு முண்டமா ஓடி அந்த பொம்பளை விளக்கமாத்த அடிச்சு வெதரில் முள்ளு குத்தி பிடிச்சு. இதுக்கு மேலே காமெடி எந்த நாட்டிலையும் சொல்ல மாட்டாங்க. வாங்க துண்டை கொண்டு போயிடாது. இப்போ வாங்க எம்கேஆர் பயல கொட்டூர வெதர்றா. என்ன போ நாட வேணாம்ட்டாங்களா? இல்லை இவ்வளோ சஸ்பென்ஸ் ஆகிறியே. காவல்துறை அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்கய்யா, நல்லா இருப்பிய. உள்ள எவனா கணேஷ் பேல ஓட்டுறாயா? அதில் மருதமணியை போட்டு விட்டு போறேன் தெருவில். அடுத்து பப்புநாதன் நடிக்கும் தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் கலைக்குளம் எஸ் மணக்குடி சித்தான்குடி ஆகிய எங்க 3 கிராமங்களின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். உண்மையிலேயே இந்த ஐயனாரை 3 ஊரும் சேர்ந்து ஒத்துமையா கும்பிட்டீங்கல்ல, உங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. பேசுன காசை கொடுங்களேன். அடுத்து ஹார்மோனியம் வாசிக்கும் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது 3 கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். மாடு புடி மாடு எங்க மச்சான், அதனாலதான் நெளிச்சுக்கிட்டே வர்றாரு. என் மச்சான் தான். மிருதங்கம் வாசிக்கும் இசை கலைஞர் அவர்களுக்கு எங்கள் 3 கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். ஆல்ரவுண்டு வாசிக்கும் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். அடுத்து இளையான்குடி காவல்துறை சார்பாளர் அவர்களுக்கு எங்கள் 3 கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். ஆனா இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. எஸ்பிக்கு தெரியாம வண்டியை தள்ளிட்டு வந்துட்டாங்க. தூள் ஒரு பஞ்சரா எஸ்பி படுத்திருக்காரு, வண்டி எது அது என்ன? நீங்க போற வழியில் நீங்க தானே எஸ்பின்னு சொல்லுவீங்க.
நினைச்சேன் என் தம்பி. ஆனா பார்க்கக்கூடிய வேலை காவல்துறை புனிதமான வேலை. தொடர்ந்து பணியாற்றுங்கள் அன்பு உறவுகளே. பாத்தீங்களா, அவங்க போட்டிருக்க சட்டைக்குத்தான் அந்த மதிப்பு அந்த உள்ளத்தில் இருப்பது. என்னுடைய அத்தான் என் தம்பி. என்ன பேச விட மாட்டேன், போலீஸ் சொல்லவா? சொந்தக்காரவ வெதர் கேஸ் போட சொல்லி ஒழுக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். காவல்துறைக்கு மரியாதை இல்லை. பாட்டு போடவா? உங்களுக்காக பாட்டு போடுறேன். சீச்சி சீரனு நீச்சி சீச்சி நினைச்சு நினைச்சு வண்டியில் வரும்போது சிரிப்பாங்க. எத்தனை பேர் வண்டி ஓடுவானோ. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு நல்லா கப்ளிங்கடா. அல்ல அவள் பின்னாடிலாம் 2 கோடி உளுந்த போட்டேன்னா அரைச்சிருவா. அந்த அப்படி எத்தனை வய குடிய கடுக்க போறாள் கண்டாளி மக. பொன்னாடி போத்தி எங்களே இருடா முழுசா பாடவா. எவனும் படிக்கல, படிப்பு புழு புழுன்னு வரும் மயிருக. திங்கக்கிழமை ஆனா அவங்களை கெஞ்சன ஆத்தால அப்பனும் போங்கடா இவங்க எப்பா போலப்பா பள்ளிக்கூடத்து தான் படி எப்படி வைப்பேன் எப்படி வைப்பேன். சனி ஞாயிறு போட்டு சிப்பிங்கர் விளையாடுவேன். பிரிப்பேடுல 8வது படிக்கிற எருவு மாடு வீட்டு வாசப்படல உட்காந்துக்கிட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, அவங்க அம்மாவுக்கு தண்ணி போச்சு எங்க போச்சு. அஞ்சு கணப்பை பாரு. செல்ல கொடுத்துட்டு நீ தாய விளையாடு. பொம்பளையே உங்க மசுரா அறுத்துக்கா. தாய விளையாடுற பொம்பளை எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுற? தாயா ஐயா ஆம்பளைலாம் கண்டிச்சு வைங்க வீட்டுக்காரம்மாவை. கருவத்தூர்ல உட்காந்துட்டு 100 நாள் வேலையில தாய விளையாடுறது எங்க ஊர் பக்கம். ஒரு 2 எங்கடி ஒரு குச்சிக்காரி ஒரு தாயா எங்கடி தேவடி அவர் பண்ண தாய கட்ட மயிரில் விழுக போகுது. ஆம்பளை அதுக்கு மேல சீட்டை விளையாட அடங்கொத்தா ஒரு சோக்கர். எங்கடா ஒரு பொம்மை ஒரு கிங்க கிளம்ப ஒரு கிங்குன்னு உருவனே எதிர்த்தாப்புல அவன் சட்டியை உருவிட்டான். கிங்குக்கு பதிலாக ஆட்டம் நான் கருணாகம் மிரண்டு பொன்னாடியை போத்தி எங்களை இந்த வயக்காட்டிலே கேவலப்படுத்தியவா இல்லை முட்டனாக்கு போயிடலாம். பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய கலைக்குளம் எஸ் மணக்குடி சித்தாலக்குடி கிராமத்தார்களுக்கும் கலங்காருடைய ஐயனார் சாமி துடியான சாமி நல்லா இருக்கும். ஒரு 1000 ரூபா தச்சனை வைங்க. சும்மா சொல்றேன் சாமி போகிறோம். இந்த ஜெயில் இருக்க ஆளுலாம் இங்கிட்ட வரலாம் ப்ரோ. இல்லைன்னா ஒரு ரவுண்டு போய் ஒரு காப்போடு போட்டு வரியா? ஃபுல்லாக சீசன் தான், குற்றால சீசன் மாதிரி. வந்தாண்டா டிரைவர் தம்பி சூத்தூத்தி போறியா அறையவா என்ன கணப்பு. உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக இந்த வயக்காட்டில் இவ்வளோ கூட்டம் சேருதுன்னா காப்போடு அரைப்போடு முக்காப்போடு அதுக்கு இல்லை தம்பி. நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற? இவ்வளோ வயக்காட்டில் இத்தனை கூட்டம் கூடுதுன்னா இதெல்லாம் என் அன்பு சொந்தங்கள் எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு நன்றி. வெளியூர்லேருந்தே அதிகமாக கூட்டம் வந்திருக்கோம். வெளியூர் ஆளுலாம் கை தூக்குங்க. கீழே ஓடு. அப்படியே உள்ளூர் ஆள் கை தூக்கு. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கப்பா. என்ன நாடகம் வைக்கிறிய? எப்போ உள்ளூரில் ஒரு ஜனம் இல்லை பூரா நான் கூட்டு வந்தாலும் தலைக்கு 200 ரூபா விடுங்க. ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய 3 ஊர் வாங்க. உண்மையிலே இந்த பாசத்துக்கும் இந்த அன்புக்கும் இந்த கோமாளி எம்கேஆர் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு பட்ட கடனை செலுத்தவே முடியும். உலகத்தில் அதிக சொந்தங்களை பெற்றவன் இந்த எம்கேஆர். இதே உண்மை. எதிர்த்து பேசுறான்டாவே. அதே மாதிரி இளைஞர்கள் தம்பிலாம் சொல்றேன், கிடைக்கிற பிள்ளையில கல்யாணம் பண்ணி எங்கிட்டாவது அடிச்சுக்கங்கடா. ஏன்னா பொண்ணு கிடைக்கல பூரா வெறியா தெரியா. தாயமங்கலம் மானாமதுரை சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படியே போய் கெஞ்சுறேன். சந்தைக்கு போய் ஆட்டியாவாரிட்டு தான் துண்டை போட்டு பேசுவாங்க. இப்போ ஆட்டியாவாரி கையை பிடிக்கும் போதே பேசுறேன். நம்ம ஊர் பக்கம் இது 2 உள்ள தாய் இருக்குமானே, 2 ஈத்து என்றது 3 ஈத்து என்றது எதுவும் பொம்பளை இருந்தா சொல்லுங்கண்ணே. என்னையால தொடர்ந்து செக்ஸ் வீடியோ பார்க்க முடியலன்னு அதுல பிறந்த வந்தேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? அப்பெல்லாம் எங்க ஐயாவுக்கு 3 தாரம். வெரி நீக்குறாவன் நல்லா பண்ணுவான். ஏலே அப்ப இடியப்பம் உண்மைதான். அப்பத்தா இடியப்பம் புழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். பின்னாடி புழிஞ்சிருவேன். பின்னாடி தேங்காயை புழிஞ்சிருவேன். எங்க ஐயா போய் காலையில தெக்க உள்ள வயக்காட்டில் வரப்பு ஓட்டுவார். கோமனை விளையிடும். எங்க அப்பத்தா பின்னாடி நட்டுக்கிட்டு இருக்கான்.
அப்படியே அவ்வளோதான். என்னங்க உங்கள் கணக்கி வந்து மம்பட்டி கணக்கு ஓடுவோம்னு கூட்டு போய் கம்மா மடையிலே வச்சேங்க ஐயா. மடைன்னு வந்த கெளுத்தி திரும்பி போயிடும். ஏன்னா இவன் கெளுத்தி எட்டி பார்த்தோம். ஓப்பா என்னது ஊரில் பேசாத பச்சையா நான் பேச போகிறேன். ஊரில் பொம்பளைய பேசும்போது பக்கத்தில் கேட்க முடியாது. நீ அவனை போட்டுக்கிட்டு நீ இவனை போட்டுக்கிட்டு போடி அப்படின்னு ஒரு பரிச்சட்டையில் எழுதுனா 100 பேர் தேடுவாங்க. நம்ம ஏரியா லேஜான ஐயா வணக்கம் ஐயா, அந்த சீப்பை ஒரு ரவுண்டு இப்படி திருப்ப முடியுமாயா? இந்த வண்டி தாருன்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தர் உசுப்பேற்றி விட்டேன். போய் உட்காந்து வாக்குறேன், மொழி தட்டுது இப்படி. அதுக்கு பேசா மாட்டு வண்டியில் போகிறேன். வாப்பு இதான் பழைய காலத்து டிவிசி பட்டி பார்த்துக்குங்கய்யா. ஏப்பா உங்கள் காலத்தில் ரூம்பு இல்லாமல் சீமக்கரில் தான் இது பண்ணுவேன். நெத்துக்கு அழுத்தாதா? முள்ளு குத்துமே எதை போட்டுக்குருவேன்? அப்போ இவங்களுக்கெல்லாம் பிட்டு படம் ஏது? ஆடை தவும் போது மூடாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க, இங்கே தவிடுவாங்க. அங்கே ஆடு இளங்கொடி ஓடும், இங்கே பூங்கொடி குட்டி ஓட்டுருவான். இளங்கொடி பூங்கொடி. உக்காருப்பா எப்பாய் உக்காரு. கேட்காந்தே பேசிக்கிருக்கேன்டா. எங்களுக்கு எல்லா வேலைகளையும் ஒத்துழைத்த மருமகன் லேனா அவர்களுக்கு 3 கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். என்ன வேலை ஒத்துழைச்சாரு? ஈபின்னு சொல்லணும்ல. நான் சொல்றேங்க வா. ஏனை உலகத்திலே அத்தனை வீடுகளை இருட்டா கடந்தாலும் அதை ஒளி தீபமாய் விளக்க தெரியவதில்லை ஈபி அதிகாரி. உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். போஸ்ட் மரம் ஏறும்போது பக்கத்து வீட்டு லைனையும் கட் பண்ணி இறங்கு. ஒரே போஸ்ட் மரத்தில் ஒரு வீடு கட்டிடலாம். நீ ஏன் வைக்கப்படுற? உண்மையிலே ஈபி அதிகாரியை பாராட்டுவேன். நகைச்சுவைக்காக பேசுவேன் பூரா என்னங்க அண்ணன் தம்பியை. ஆனால் இரவு பகல் பாராமல் மழை பெஞ்சாலும் வீட்டில் பிள்ளை ஊட்டியெல்லாம் பாவம் கொசு கொடியில் கிடக்குமே. அவர் எதுக்கு தட்டுறாருன்னா சரக்கு எங்கன்னு வச்சோம்னு தேட முடியாது. முண்டை இருட்டா கிடக்கு எங்கள் மாமந்தியா பிள்ளைத்தி வாங்கம்மா. அதுக்கு தான் அவர் கைது தட்டுறாரு. சரக்கு எங்கன்னு வச்சிடணும்னு அன்னைக்கெல்லாம் போய் சரக்கு எடுக்கணும்னு இலையவன் இதை எடுத்து புஸ்தகத்தை எடுத்து. ஆனால் அந்த ஈபி அதிகாரி அத்தனை பேருக்கு நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய திருவிழா வச்சுருக்காங்கன்னா கொக்கியோட அவகதான் விடுறாங்க போஸ்ட் மரத்தில். இதில் என்ன இருக்குது? கிராமத்துக்கு ஒத்து போகுது அத்தனை அதிகாரியும் அத்தனை பேர்த்துக்கு வணங்குறேன். உண்மையிலே அதே உண்மை. இதுக்கெல்லாம் கரண்ட் புல்லு கட்டினா அந்த 3 கிராமம் வயக்காட்டை வச்சு தான் கட்டணும். அரைச்சிடறான் கிருன்னு. மை செட்டு உண்மையிலே சொந்த சாமான் தானே. ஏன்னா வாடகைக்கு எடுக்கக்கூடாது. அவன் 2 மணிக்கு வந்து உன்னை பாஞ்சிக்கிட்டு இருப்பேன். சொந்த ஜாமையாக இருந்தால் மை செட்டு போடும். இல்லைன்னா ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு அங்கிட்டு போய் போடும். சொந்த பொருள். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? இல்லைன்னா நீங்கள் தூங்கிடுவேன் 4 பேர். கொஞ்சம் எக்க வைங்க சாமி. ஹலோ ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலைச்சு வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலைச்சு வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரா அந்த மணிகண்டனை பக்கத்தான போறா. ஐயப்பா அங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை விராலி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை என் ராணி மலை என் விறகு மலை என் 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. தூக்க
வரிசையில் இப்போ எதுக்கு இது திருவுனே? கபீர்னு திருவக்கூடாது. பூரா ப்ரெஷருக்கு மாத்திரை ஓட்ட ஆளுங்க உலக்க சாய் போயிடும். மாலை ஓடுற ஆளுகள்லாம் கை தூக்குங்க. முதல்லாம் ஊருக்கு 50 பேர் வீட்லேயும் சுப்பிரவாதம் கேட்கும், சாமி பாட்டு கேட்கும். இப்போதான் மாலை ஓட போகிறாங்க 2 பேர். போயிட்டு வா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. எந்த குறையும் உங்கள் 2 பேத்துக்கு வராது. அன்னைங்களே தம்பியிலே உட்காரு கும்பிடுவேன் கவுன்சிலர் நிற்கிற மாதிரி. பொம்பளையாலாம் மாலை ஓடுவீங்களாத்தா? ஓம் சத்தியா வேணாம்டா. ஓம் சத்தி சொல்லித்தான் பழிக்குது. ஆரம்பத்தில் போன வருஷத்தில் நான் தான் சொன்னேன், ஓம் சத்திக்கு மாலை ஓடுற பொம்பளையை பேசாமல் இருங்கப்பா, ஊட பேசினேன்னா எழுத்துக்கிட்டு எரிஞ்சு விடும்டா. அப்போ நீ வேணா பப்புன்னு போட்டு நான் தெருவில் தர்றேன். ஆரம்பத்தில் நான் தான் சொன்னேன். வில்லு பாட்டுக்கு போறவனா இருப்பேன் போலடா. ஆமா ராமர் வந்தாரு, ஆமா லட்சுமா. ஆரம்பத்தில் நான் தான் பொம்பளைகிட்ட சொன்னேன். அவன் என்ன சொன்னான பாருவேன், நீர் வராமல் செஞ்சு விட கோடாங்கிடி தலை அடைச்சுக்கிறோம், மயிரை பிடிங்கிட்டு திரும்பி அப்புறம் இந்த கிளம்பிட்டான் பாரு நீர். உடனே செய்தி விடி பற்ற வைக்க போறாங்கடா என் தம்பி. அது ஆத்தாவை எப்படி கும்பிடணுமோ அப்படித்தான் கும்பிடணும். இப்போ தாயமங்கலம் முத்துமாரி இருக்கு. தாயமங்கலம் முத்துமாரிக்கெல்லாம் வருஷந்தோறும் ஏன் பக்தர்கள் வர்றாங்க? அந்த தாய் எல்லாத்துக்கும் உடனே அருள் கொடுக்குறான். அந்த மாதிரி தான் ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தியில் லேஜான சாமி கிடையாது. மேலுமருவத்தம் மேலுமருவத்தூர் ஆதிபராசக்தி எப்படி வணங்கணும் யாருக்கு தெரியுது? அதை வணங்குறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுதுங்க? டிரைவரே பாவம். போக போக பனி மூட்டமாக இருக்கும். தண்ணியை ஊற்றி வாட்டுக்கனை ஊற்றி அலசி கண்ணாடியை நக்கி தொடச்சி ஓட்டுவான் பாவம் பயந்துக்கிட்டே. இதுக்கு பூரா வேப்பங்குலையை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மரத்து குலையை ஒடிச்சு அவன் கண்ணாடியெல்லாம் கட்டி அவன் குலையை நீக்கிக்கிட்டே ஓட்டுறான். பக்தி என்பது என்ன? வேப்பிலை என்பது ஒரே ஒரு கிளையில் உள்ள ஒரே ஒரு காம்பா இலை, ஒரு இலை போதும்டா. ஆத்தா பக்தி கொடுப்பா. நீ கட்டிட்டு போறிய 450 கிலோ டயரில் சிக்கி, டயர் கொஞ்சம் நூறு அங்கிட்டு மதுரையை தாண்டோடனே கிரிச்சு பிடிச்சா டிரைவர் இன்ஜின் விளையாண்டு இறங்கி பார்த்தா வேப்பங்குலை சிக்கிடுது. மேலூர் டோல்கட்டில் நக்கு ஏலே நுப்ப முண்டை ஒழுக்கமாக இருக்கணும். நான் மோசமானவன், நான் உன்ட்ட ஒன்றுமே ஏதாவது சொன்னாடா, ஏய் தகடு எடுத்தவனை வச்சு விட்றா, அவனை ஓதம் 70 டன் ஆகட்டும்டா, வயக்காட்டிலே கிடப்பேன் நீர் தவளை மாதிரி. இதில் என்ன பண்ணிவிட்டீங்கன்னா பொம்பளைய மாலை ஓடுங்கத்தான். மாலை ஓட்டு பக்தி பரவசத்தோடு நீ மாலை ஓடுற நேரம் தான் உனக்கு லெஸ்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாதுடா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போத்தான் ஆம்பளைகளுக்கு மரியாதை கிடைக்குதுப்பா. ஆம்பளை ஐயப்பனுக்கு முருகனுக்கு நீ மாலை ஓட்டு சுதாரிச்சுக்க, வருஷம் போடு. இந்த 2 மாதம்தான் உனக்கு நிம்மதியான கஞ்சி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். மற்ற நேரம் நீ பாட்டுக்கு இளையாங்குடி சந்தையிலேருந்து இந்த கலைக்குளத்து இருக்க பொம்பளைக்கு போனடி பொண்டாட்டிக்கு, ஏய் கல்பனா என்ன கருவாடு ஒடிச்சு வை, ஏய் வந்து இருக்கிறத குடிச்சுட்டு நொடக்குவியா கருவாடு நக்கு வாங்கி ஒழுக்கமாக வாடா முண்டை. அந்த டயத்தில் மாட்டிக்கிறோம். புருஷன் முருகனுக்கு பொண்டாட்டி ஓம் சக்திக்கு 2 பேரும் பேசும்போது ஒரு வீட்டில் அவ்வளோ தூய்மையாக பேசுவாங்க. புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுவேன் சக்தி, பொண்டாட்டி சுவாமி. சக்தி கருகுன வாட வருது, இதோ பார்க்கிறேன் சுவாமி. சக்தி அப்பளப்பு எங்கே பொறித்து விடுகிறேன். சக்தி விரத விடலாமா? விடலாம் முருகா. முருகா ஒரு மாதிரியா கால் படுது, மன்னித்து விடு சக்தி. சக்தி சாமி. ஆம்பளைய ஊரா இருமுடி கட்டும் போது ஒவ்வொரு முகத்திலும் சிரிப்பே இருக்காது. எப்படி இருக்கு? சொந்தக்காரன் பூரா வெறி கொண்டு கத்துவேன் வெற்றிவேலு முருகனுக்கு, வீரவேலு முருகனுக்கு. பயில ஊரான் ட்ரம் செட்லாம் ஆடுவேன். ஆனால் அந்த இருமுடி கட்டு போனவன் இந்தா கட்ட போறேன், இவன் இருமுடி கட்டல தலை விபூதி கட்ட போறான். ஆனால் அந்த இருமுடி கட்டிட்டு போற ஆள் வந்து நொந்து போய் தான் போவேன். வெற்றிவேலு முருகனுக்கு அவன் அரோரா. ஏன் எல்லா மொய்யும் கணக்கு பண்ணிக்கிட்டே போவேன். அவன் கருப்புச்சாமி பிள்ளை வத்ததுக்கு போய் நம்ம சிவகங்கையில் 500 ரூபா கொடுத்து ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்தா அவன் விபூதியை போட்டுக்கிட்டு ஒரு ஆப்பிள் பழத்தை பையில் வச்சுட்டு போயிட்டான். இந்த சாமி உன்னைய கேட்கட்டு
இவன் இதை நோக்கியே போவேன். ஆனா அதே மாதிரி ஒன்று சொல்றேன், பெண்களுக்கு தான் சொல்றேன். தீச்சட்டி என்பது என்ன? அருள் சும்மா கிடையாது, சாமி துடியா இருக்கு. சாமி இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. நான் முழுமையா சாமியை நம்புறேன். இல்லைன்னா 21 வருஷம் நாடகத்தில் இப்படி சாதித்து இருக்க முடியாது. தனிப்பட்ட ஒரு ஆள். எத்தனை போராமைகள் இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டே வரேன்னா என்னுடைய கள்ளிசேரி காளிமுனியை அந்த 18ஆம் படியாக இருந்தேன். சாமி இல்லைன்னா நான் கிடையாது. அதே உண்மையை நான் ஒத்துக்கிறேன். இதில் என்னென்னா, தீச்சட்டி எடுத்து தாயமங்கலாம் பார்த்துருப்பீங்க. தீச்சட்டி ஆடுற ஒம்பலை அதுதான் இப்படியே போகும். இந்த கிளவிக்கு எடுத்து விடுதுப்பா, அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா அந்த பொம்பளை சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அது அது சிம்டாலிக்கா காட்டும். அது கடைசி வரைக்கும் அந்த பொம்பளைய போக விடாம கையெல்லாம் பொத்து. அப்ப எனக்கு தெரிஞ்சு சாமி ஆடுவாங்க. ஏய் நீ உண்மையான மாரியாத்தான கையில ஏந்திரி, விபூதி தான் 2 விபூதியை தேப்பாக சட்டி அந்த. இப்ப 1.5 கிலோ வேப்பங்குலை நம்ம ஆளுகளே தண்ணியை ஊற்றி விட்டுறேன். பார்த்தா இங்க தீ சட்டியே எரியாது, புகையாத்தே இருக்கு. அவங்க ஆட்டத்தை பார்க்கணும். என்ன நோத்தாவோட சாமி வருது? ஏய் பொம்பளைய பூரா வதக்கணும் எரிஞ்சுரியாப்பா. உண்மை என் தம்பி சொல்றேன். இந்துக்கள் கலாச்சாரம் உண்மை. இப்போ எல்லாமே மாறிக்கிருச்சு. நல்லா கவனிச்சு பாரு. ஏய் கெடா துளுத்தா தப்பா வெட்டுவாங்க. கெடா வந்து அப்படி காலை விரிச்சுக்கிட்டு பொட்டான்னு அடிச்சாத்தேன் அப்படிறா கருப்பா தூக்கி போட்டு ஆடுறா. இப்போ தண்ணியை தொளிச்சு அந்த கெடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள தூக்கி போட்டு அறுத்துருவேன். என்ன அப்படின்னா, பார்த்தா முண்டை வதக்கி திங்க சைடிஸுக்கு வேணும்ல, செவரொட்டி வேணும்னு குடல்ல உள்ள விட்டுறானே பின்னாடி கூடி செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறாங்கடா. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை எடுத்துட்டேன்ல, 27 கடா வெட்டினேன். அன்பாளையத்தில் அன்னதானம் போட 3 பேர்த்த செக்யூரிட்டி போட்டிருந்தேன். 7 செவரொட்டியை காணாமட்டாங்க. பார்த்தா இந்த 3 பேர் போட்டேன் பாரு, அவங்க இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் வேமா வந்து நடிச்சு எங்கள் அண்ணன் பாவு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பாவும் இருந்தாருப்பா. எப்படியே 7 செவரொட்டி அவங்க வயிற்றுல இப்படி அடிச்சுக்குருவாங்களாம்டா. பார்த்தா இவன் வயிற்றுல அடிச்சு போயிட்டேன் முட்டேன். அப்போ இப்போ தான் எனக்கு தெரியும், தம்பி செவரொட்டி நல்லதுடா. ஓ ரொட்டி அந்த பேப்பா மேனே. ஹலோ ஹலோ. ஏன்னா மை செட்டு வந்து லேசு கிடையாது. ஜென்ரேட்டர் எங்கே வச்சிருக்க? குழாயை போய் அப்பப்போ லைட் அடிச்சு பாருங்க. இப்போ வந்து யூனிட்டை கலட்டிட்டு தூக்குச்சட்டியை மாட்டிட்டு போறாங்க. நெசமாத்தேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல யூனிட்டை கலாண்டு போயிட்டு பின்னாடி டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு போயிட்டேன், புளிக்குழம்பு வாடையோட. அதையும் ஓனர் போய் செக் பண்றாரு. இதை காலையில போய் மானாமரில் பற்ற வைக்கணும்டா. ஹலோ ஹலோ டெஸ்டிங் கிரிமல்லோ. பார்த்தா டிஃபன் பாக்ஸ் முண்டைகளுக்கு தெரியல, இருட்டிலே போட்டு நோண்டி இருக்கேன் 1 மணி நேரமா. அப்புறம் என்ன கருவாட்டு குழம்பு வாடை வருதுன்னு இப்படி பிடிங்கிருக்காங்க டிஃபன் பாக்ஸ். கலாவங்கக்கூடாது, உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, கலாவங்கக்கூடாது. மை செட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கஷ்டம், உண்மையிலே பாவம். ஏன்னா அவங்களும் முதல்ல போட்டு நான் நகைச்சுவைக்கு சொல்லுவேன், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அண்ணன் தம்பியில். இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரும்போது ஒரு ஊரில் அப்படித்தான் மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு நடிகருடைய பொழப்பை காப்பாற்றுறது ஊரை தவிர மை செட்டுக்காரதாப்பா. அவளை தண்ணியிலையும் எருத்தடிக்க. ஐயா நாடக குடும்பம் 10 பேர் வந்திருக்காங்களே, இந்த 10 பேருக்கு எத்தனை பிள்ளை ஊட்டி இருக்கும்? நல்லா இருக்கணும் நம்மளை மாதிரி நினச்சி மை செட்டு போடுறீங்க, உங்களை பாதம் தொட்டு வணங்குறேன். மழை பெஞ்சு இதே வயக்காடு கிடையாது, பிஞ்சக்காடு. காலை வச்சா புருக்குன்னு இறங்கு. மை செட்டுக்காரன் நல்லா இருப்பேன். அவன் சொன்னேன், அண்ணே தம்பி நீ மைக்கை போட்டேன்னா நான் பொழப்பு நடத்திடுவேன்ட்டேன். முன்னாடி பெரிய லாரி நின்றுச்சு, அதில் 3 பாக்ஸை ஏற்றி வச்சு அவன் பாட்டுக்கு ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். 2 மணிக்கு லாரியை காணாம். அவன் கெடாவட்டுக்கு வந்தவன் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் என்னைய செருப்பிட்டா எரிஞ்சேன். நம்ம லாரியிலலாம் இல்லைல்ல அப்பா. இரு இப்போதான் எதுக்கு வந்திருக்கு, சிலைமான தாண்டதுக்கு அறுப்பேன். டிராபிக் ஓவர். அது தீர்த்தக்கார ராக்கு, அது இன்னைக்கு எதுக்கு போயிடுச்சு, பர்மா காலனிக்கு ரவுண்ட்ஸ். ஏறு சாமியை வர வைக்கிறது கிடையாதா? சாமி இப்போ வர வைக்கிறது பயந்து கிடக்கு. இப்போ பூரா தவுறாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா என் தம்பி எல்லாம்? அடே அவனை கண்டுபிடிச்சு முயக்கணியில் படுக்க போனோம்டா. அவனை பொம்பளையெல்லாம் பார்த்தீங்களா அந்த வீடியோவை? எப்படி சாமி ஆடி இருக்கேன் பாரு. அங்கே எந்திரிச்சேன்,
அங்கே ஒரு தப்பு. அவன் ஏற்கனவே தாலி பச்சை பாம்புக்கு பிறந்த கண்ணிக்கிட்ட போனேன். அந்த இரும்பு மூக்காந்தல்ல அடிச்சிருமுன்னு இங்கேருந்து இங்கே வந்தேன். நான் இந்த மைக்கில் நின்றேன். இங்கே ஒரு தவு தவனேன். அங்கே வேகமாக போயிருக்கேன். பொம்பளையும் நினச்சி பார்த்தா மருதமணி. அவன் பார்த்துருக்கேன். அத்தாடி பெரிய கண்டகருவ பாம்பு நினச்சி மருதமணியை பார்த்து தான் தாலி அவனுக்கு இருள் அடிச்சிருச்சு. மருதமணி இப்படி நின்றுருக்காரு செல்ல வச்சுக்கிட்டு. இப்படின்னு போயிருக்கேன். ஆனால் பின்னாடி போய் முண்டை பீங்கா வெட்டி பிடிச்சாங்க. எவனா பீர் குடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இவன் தவி போட விட அவன் பீர்லேயே முட்டி அவன் வெதரில் அடிச்சு ஒரு காமெடியில் சிரிக்கிறே வர பேப்பை வைக்கலாம். சாமி அழைக்கமா நோட்டீஸை படிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுவேன். என்ன காலத்திலும் புனரவனாக்கூடியே அவனா தம்பி எத்துப்பழம் தெரிஞ்சு போய் எத்துப்பழம் முண்டை பல்லு மயிரை பாரு. என்ன வேணாம் வேணாம்ன்றே சாமி வேணாமடா. சாமி இதுதான் ராவி இரும்பியாய். அவனை தாண்ட பழக்க போனேன். இப்போ சிவசங்க மாவட்டம் ஓ நம்ம வயலு மாதிரி அகராதி மயிரை பேச முடியாது. உண்மை தானே? என்ன சிரிக்கிறியே? நானும் சிவகங்கை தானே. அப்புறம் ஏன் மாவட்டம் என்ன தலகா ஐரோப்பாவா? சொல்கிறது அப்படித்தானே. உன் புரிஞ்சு எங்கேயோ இருக்கார். அவர் சிவசங்க போயிருக்காரு. சிவசங்க போய்த்தாக வந்துட்டாக இப்படி தானே பேசுவோம். அதே உண்மை. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா கலைக்குளம் எஸ் மணக்குடி சித்தாலக்குடி ஆகிய 3 கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட கலைக்குளம் கிராமத்திலே வயக்காட்டிலே வீட்டிருக்கக்கூடிய கலங்காருடைய ஐயன் முண்ட கத்தியும் கத்துறான்டா. ஏனே போயிரு. எந்த ஊர்ல சாமி இப்படி ஒரு மாட எல்லாமே மாறி போச்சுப்பா. எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் ஐயா முனியாண்டி விருது கட்டி ஆடும்போது எங்கள் ஐயா எங்கள் அப்பா தண்ணி பிச்சு எடுப்பார். எங்கள் அப்பா வேறு கண்ணு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஏரியாலாம் விறகுலாம் வாங்கி எங்கள் அப்பா வெட்டியிருப்பார். அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த தோப்பரை ஓட்டிருப்பார். ஆட்டுக்கு இதில் தான்ப்பா அதை தண்ணி பிச்சும் போது அவ்வளோ கஷ்டப்படுவார். ஐயா சாமி எங்கிட்ட கொஞ்சம் பீச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அப்படி புரிச்சுன்னு அடிக்கிறதுக்குள்ளே அந்த பொம்பளையை காஞ்சு கரப்புறந்து போயிடும். இப்போ மோட்டரை வச்சுட்டு அடிக்கிறாங்கடா. இப்போ மோட்டரா மதுரையிலலாம் மோட்டரை வச்சு ஹலோ ப்ரோ அடிங்க அப்படின்னு பரட்டுன்னு அடித்தேன். ஒரு பொம்பளை சுடிதாரே காணும். சுடிதாரை காணாமனே 2 பேர் செல்ஃபி எடுத்து வச்சுட்டேன் ஸ்டேட்டஸ். அப்புறம் செருப்பிட்டு அடித்து இதை பண்ணி எது சொன்னாலும் ஜெயிக்கிறேன். ஏமாத்திட்டு போயிடலாம். இந்த கலங்காருடைய ஐயனார் கோவில் தம்பி ஒரு ஊதா சட்டை புலக்காரா வாங்குறேன். அண்ணே இல்லையாடா? நான் அண்ணே இல்லையாடா? நக்கல் பண்ணுறாங்கடா தம்பி. அதில் விக்ஸ் முட்டாய் மந்திரம் பண்ணி வச்சு வேறத்தால் கேரளா மந்திரம் மாதிரி இல்லை. இவன் கேட்டுக்கு 2 டொங்காசு போட்டு 2 பிள்ளைய பார்த்துட்டாங்கடா. இந்த பொம்பளை நல்லா இருக்கணும் பொண்டாட்டி தாரி. எத்தனை தடவை இருள் அடிச்சு பயந்துச்சோ. முதல் இரவில் இப்படி உட்காந்துருக்கேன். அது போய் பார்த்துருக்கு. என்ன ஆந்த இங்கே கூடு கட்டி இருக்குன்னு சொல்லி செம்ப வட்டி எரிஞ்சா இவன் யான் இருக்கான். 2 கட்டெல்லாம் பிடுங்கி முளைக்குச்சி வந்து அடிச்சு ஒருத்தனுக்கு சூம்ப விட்டு இதான் காமெடி. சிரிச்சுட்டு போங்க. பாண்டா பயலுக கொடூரம். ஆனால் அப்துல் கலாம் ஐயாலாம் இங்கே வந்திருந்தாருன்னா அவருக்கு இதே நிலைமை தானே. அப்துல் கலாம் ஐயா அப்படித்தான் பேசுவார். வணக்கம் அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே. இந்த ஐயனாருடைய இந்த கும்பாசி விழாவிலே நானும் ராமநாட்டிலே ராமேஸ்வரம் பேய்கரும்பிலே பிறந்து இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அவரையும் சொல்லியிருப்பாங்க கொடூரமா அப்துல் கலாம் பயலுகடா இடியாப்பம் இருப்பாங்க. வயக்காட்டில் விழுந்து செத்து போயிருப்பார். நல்ல வேலை நல்ல மனுஷன் போயிட்டார். பெரிய பெரிய ஞானிகளும் தாகிகளும் பிறந்து சாதித்து விட்ட பூமியிலே நீங்கள்லாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் இல்லாத காலத்திலையும் இந்த உலகம் என்னை பேசும். படிப்பறிவு இல்லாத எம்கேஆர் கள்ளிசேரி இந்த பக்கத்தில் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். நான் இதை நான் பெருமை சொல்கிறேன். ஆடு மாடு மேய்க்கிறது பெருமை. ஏன்னா அது நம்மளை காப்பாற்றிடும். மனுஷனுக்கு மனுஷன் காசு இருந்தாத்தே வாங்க முடியும். டீ சாப்பிடுங்க, 2 அப்பம் சாப்பிடுங்க. ஆமாம் இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கிங்க. காசு இல்லைன்னா இல்லை மஞ்சேன் டீ என்னது சாப்பிட்டியா, சுகர் உங்களுக்கு ஓவராக இருக்குது, டீ சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு கட்டவரில் எடுத்துருவேன்றேன்.
காசு இருந்தாத்தான் மனிதனுக்கு மனிதன் வாங்க என்றால் வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஆடு மாடு அப்படி கிடையாது. தன் உரிமையாளர் காணாவிட்டாலும் ஒரு நிமிஷம் கலங்கி விடும், புல்லு கூட மேயாது. இதுதான் நாட்டினுடைய உண்மைதான். அதனால என் இளைய சமுதாயம் என் தம்பிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, கப்புளிங்க ஓசு மயிறு நீக்குறோ அதெல்லாம் வேணாம். இவங்க எப்படி இந்த அன்னைங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பெரியவெல்லாம். நான் படித்தது மல்லல் பள்ளிக்கூடத்தில் யாராவது படிச்சிருக்கீங்களா? அப்படியா? பூரா எங்கள் அன்னைங்க தான் அதிகமாக இருக்கு. என் செட்டு இருப்பீங்களா ஆளுங்க? ஓகே அந்த இருக்காங்க. அங்கெல்லாம் அடி உரிச்சுருவாப்பா. முனியாண்டின்னு ஒரு வாத்தியார் இருப்பார், கண்ணங்கரேர்னு. பாண்டா பயலுகளடா மயிறு முனியாண்டி வாத்தியார். அவர் முனியாண்டிலாம் நினைச்சு அடிப்பார். நான் அப்படியே வேகமா போவேன், சந்துக்குள்ள அந்த ஆள் நிக்கிறதே தெரியாது, இப்படி நிற்பார். கூப்பிட்டு வச்சு சத்துன்னு ஒரு நாள்ல 70 அடி அடிச்சார். எதுக்குன்னு அவர் வயக்காடு மோட்டை போயிருச்சு, அதுக்கு என்னைய பிடிச்சி அடிச்சார். குடும்ப மயிறு இப்படிலாம் சித்திரவதை படுத்துறேன். மேலப்புடாரில் நான் படித்தேன். மேலப்புடாரில் படிக்கும் போது எங்கள் வாத்தியார் பேர் சுப்பிரமணியன், எங்கள் மாமாதான் வேணும் அவர். எங்கள் அப்பா போய் பெருமையாக சொல்லுவார், மச்சான் அவன் நடுவில் ராதாகிருஷ்ணன் என்ன மாப்பிள்ள உரிச்சிருங்க தாயில் அவனை குன்றுங்க. அவர் பிடிச்சிக்கிட்டு தாலி நெஞ்சிலாம் ஏறி மிதிப்பார். மிதிச்சு எங்கள் அப்பா 10 அடி அடிப்பார். ஒரு வயக்காட்டு வரப்புக்குள்ளே படுத்துக்கிடுவேன். எங்கள் அப்பா திருப்பி அடா கண்டாலி மேனே அப்படின்னு அடிப்பார். திருப்பி எங்கள் ஐயா வருவார். மேலப்படாலேருந்து டீ சாப்பிட்டு வரும்போது ஐயான்னு தொங்குவேன். 4 ரூபாய் கொடுப்பார். அப்போ நான் எங்கள் ஐயா கோடாங்கி வாசிக்கும் போது நான் தான் சாம்பிராணி ஓடுவேன். சாம்பிராணி ஓடும்போது எங்கள் ஐயா பயங்கரமாக ஒரு நாள்லாம் போய் எங்கள் திருப்பத்தூருக்கு போனான். அந்த கதையை கேளு. திருப்பத்தூருக்கு போனால் எங்கள் பெரியம்மா ஒரு பக்கம் படுத்து கிடந்துச்சு ஒரு ரூமில், பெரியப்பா ஒரு ரூமில் படுத்து கிடந்தார். போய் பெரியப்பாவை எங்கள் ஐயா பிடிச்சி சாட்டைக்கிட்ட பிரித்து எடுத்துட்டார். எங்கள் பெரியப்பா வந்து அழுதார். எதுக்குடா என்னைய போட்டு அடித்தானே? இல்லை முடியலன்னு சொன்னா. முடியாதது உங்கள் பெரிய தாவுக்குடா, எதுக்கு என்ன? எங்கள் ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா பெரியப்பாவுக்கு முடியாதுல்ல, பெரியம்மா தான். சரி வா திருப்பத்தூரில் வண்டி ஏறி மானாமரம் போயிடுவோம். அப்படிலாம் சும்மா கிடையாது, இதெல்லாம் அதில் விறந்தவன் எனக்கு கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைய தினம் இந்த கும்பாசி விழாவை முன்னிட்டு இந்த கலைக்குளம் எஸ் மணக்குடி மற்றும் சித்தாலக்குடி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த ஐயனாரே கும்பாசி விழாவை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் இந்த ஐயனார் வாசலுக்கு வருகை தருகிறோம், இதனுடைய அருளை பெறுகிறோம் என்று வருகை தந்த வெளியூர்லேருந்து இந்த இரவு நேரத்திலே டூலர் பைக்கு எடுத்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். வெளியூர் ஆளெல்லாம் கைதட்டலாம், அண்ணன் தம்பின்ட்டேன். சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த MP தேவன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி புதுகையை சேர்ந்த MP கலைச்செல்வி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா லட்சணமும் நாடக குலத்தில் இருந்தவர்கள் நிறைய பேர். அப்படி வந்து நின்றாங்கன்னா நாரதர்லாம் நம்மெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டுருவாங்க. ஒருவேளை மேலே இருந்து குதிச்சிட்டாங்களா, போல கலராக இருக்கேன் அப்படி பாடுறேன் அப்படிலாம் இருக்கும். இன்னைக்கு வந்த நாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்டு தான் போகணும். இந்த கம்மா அழிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கச்சாவை தூக்கிட்டு வருவாங்க. இந்த அரட்டாலை ஒடிக்கிறதுக்கே வருவாங்க. அரட்டாலையை பூரா பிடிச்சி பெருமையாக பேசிட்டு போவேன். குறவேன்னா சரியான குறவேன். வீட்டுக்கு போனோன்னா பொண்டாட்டி பூனை கலட்டிக்கிட்டு அடிக்கும், என் முண்டை அரட்டாலடா போகிறான். இந்த மாதிரி இந்த தண்டி வயிறு. அந்த ஆள் வயிற்றுக்கு கீழே 3 பேர் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. எனல்லே லோக்கல் சினப்பெருச்சாலி. எங்கள் அக்கா வீட்டுக்காரதே என்ன பண்ண சொல்கிறேன், புதுக்கோட்டை TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. எத்தனை ஆறுமுனிய சக்கரவர்த்தி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமையும் தனி குரல் வளமும் உண்டு. ஆனால் இவன்ட்ட பிடிச்சது என்னன்னா, இலச்சவே கஞ்சி ஊற்ற முடியாது, கொலையை அத்துருவேன். அங்கே பொங்கல் 3 தடவை வாங்கிட்டு இட்லின்னு சொன்னோன்னே இங்கே காத்து கிடக்கேன். இட்லி தின்றுருக்கேன், 23 இட்லி தின்றுட்டு என்ன இப்படி சேர்னா எந்திரிச்சு போயிடுவேன்.
இந்த கைவிடி சேர் இருக்கு மாதிரி அதில் வந்து சிமெண்ட் கூட மாட்டிக்கிறான். அப்படியே நக்கழிச்சிக்கிட்டே தெரியுவேன். என் அன்பு தம்பி உடம்புல பார்க்கத்தேன் யூரியா மூட இறக்குற மாதிரி இருப்பேன். சின்ன பையன் அடித்தாலும் என்கிட்ட வந்து அழுதுகிட்டு சொல்லுவேன், நேற்று போய் அடிச்சு விட்டேன் கேட்டு கொடுணும் வெகுலி நல்லா இருக்கணும் தம்பி. அது எப்படி தம்பி போன வருஷம் 18 லட்சத்துக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இடம் வாங்கினியே? ஏன்டா நாடகத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற எம்கேஆரே ஒன்றும் செய்ய முடியல, எப்படி வாங்கினேன்? ஏய் இவன் பிளாக்கில் கணேசி போல ஓட்டுறான்டா அவன். எல்லாரும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எனக்கா செய்வீங்களா? நாடகத்தை பார்த்துக்கிட்டே மிருதங்காரனை மட்டும் பாருங்களேன். கேனில் எச்சிது போயாம்ப்பா. கேனு பவுண்டா கேனில் அது டொரினா கேனு செவனப்புலன்னு தான். இதை ஒருத்தையும் பக்கத்தில் போதையை போட்டவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ரஸ்னாவில் கலந்துருப்பானோ இவர். அந்த கேனை எச்சி தெரிஞ்சுன்னா அசிங்கம்னு மறைச்சு மறைச்சு வச்சிருக்கேன். அவன் நீ அசரடி எடுத்து குடிச்சிடுறேன். இவன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்க சொன்னா இவர் நத்திங்கடம் கொடுத்தா அடிக்கும் போது அவன் கேனை எடுத்து சடச்சடன்னு குடிச்சிட்டேன். அவன் போதை குடிச்சு விட்டு இவரை சுரண்டி இருக்கேன். என்ன ஒரு பாட்டில் அடிச்சுட்டேன், போதையே ஏறல. இவன் என்ன மயத்துக்குடா குடிச்ச? சரக்கு தானே, இது வெத்தலை எச்சிடான் இருக்கேன். அவன் வெட்டிட்டேன். ஐயோ வெட்டி கீழே விழுந்திருக்கேன். டான்ஸு பாவாடை மாத்தலை, இருள் அடிச்சு தலை செத்து. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையம்போது என் அன்பு தம்பி இந்த வயக்காட்டில் வந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும். நீ ஏதாவது செஞ்சு விடு, மண்டி ஓடும். ஒரு பாட்டை பாடுறான்னு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனு குந்தளதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனு குந்தளதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே. வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கடந்ததும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே. ஈரச்சேல காயும் போது வாழவில்லா தெரியும். இத்து போன சேலைக்குன்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள.
கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலே ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலே காயம்பட்டா விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவோன் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். அருமையான பாட்டுக்காரன்டா, நீ எங்கேயும் ஜெயிச்சிருவ. நீ சம்பளத்தை 200 குறைச்சு வாங்க. மருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடகிரி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் வாழ்த்துக்கள். 2 தட்டு லேசா. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார். செல்வம் கேமரா USB driver mode, FM mode, line in mode. போதும் என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தான்டா. பலவாத்திய மன்னன் உண்மையிலே இந்த வயசில் நாடகத்தில் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுன்னு நினைக்கிற உங்களை நான் வணங்குறையா. நல்லா இருங்கய்யா. நீங்கள் வாசிக்க வேணாம், ஒரு பாட்டு பாடுங்க. பாட தெரியாதுன்னா காலையில் 4:30 பஸ் வரும். முத்துமாரி கோயிலில் மட்டும் எலும்பு சம்பளத்தை நசுக்கி குடிச்சு விட்டு போ. வேட்டி வர்றேன் பாட சொல்லுங்க. பாடுங்க. பாட தெரியாதா? வீட்டில் வயக்காட்டு போக்கில் வெளியே இருக்கும்போது கூட பாடினது இல்லையா? பாட சொல்கிறேன். ஐயப்போ ஐயப்ப சரணம். வண்டி மாட்டுக்கு போகாத மாடை அப்படித்தான் நேக்கால தூக்கி வை, தாருக்கு மட்டும் ஒரு வை வச்சோன்னா சாணியை கழிஞ்சுக்கிட்டு ஓடும். அந்த மாதிரி தான் தமிழ்நாள் முடியாது, உலகத்தில் எதுவுமே கிடையாது. நிரூபித்த இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். அவ்வளோதான். அப்போ நான் எப்படி நீச்சல் பழகினேன்? எங்கள் ஐயா குளிச்சுட்டே இருக்கும்போது மேலே படாரில் மூட்டை நடந்துச்சு, படாக்குன்னு கிணத்துல தள்ளி விட்டாரா, படக்குன்னு போயிட்டு வந்து அப்படித்தான்டா வாடா பரதேசி பையன்ட்டார். அதுலேருந்து நீச்சல் அப்படித்தான் வரணும். நீ பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ வாப்பா குழந்தை வளர்ப்பு கலை சைட்லே நிற்ப. என்னமா ஆமை வடைய உளுந்த வடையில் திணிக்கிறேன் மாதிரிங்க வா. என்னைக்காவது உன் வாயை திறந்து மைக்கில் வாலியும் வைங்க, ஷார்ப்பு வைங்க, உனக்கு தேவையே கிடையாது. எப்படி 23 வருஷம் ஆச்சுடா அந்த இரும்பு, இன்னும் கரையில் இருந்தா பேர் வெட்டியான் பாரு. இன்னைக்கு பூரா என் சொந்த ஏரியா நீலகண்டா, பயப்படாத, நான் காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன்.
ஏன்னா நாளைக்கு பூரா சொந்தக்கார அப்போ எங்கள் ஏரியா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இவன் உலகம் பூரா பேர் வாங்குறேன் உள்ளூரில் ஏமாத்திட்டு போயிட்டேன்னுவாங்க. உன்னை இன்னைக்கு காட்டி கொடுப்பேன், ஒழுங்காக நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போட்டேன்னா காலையில் நவ்வாள் வடை சேர்த்து வாங்கி தரேன். காளையார் கோயிலில் பிறை திண்டு போகிறான். காளையார் கோயில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நாட்டுக்கோழி கரை போட்டுவாங்க காலையிலே. ஏய் மூச்சு எழுத்து விடு, ரொம்ப நடிக்காத, சொல்லி கொடுத்தவன் அவனை பொழந்துரு. நீ இருந்தா அப்ப பாரு, பாட்டை பாரு. வெள்ளங்கொள்ளங்கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே. பாட்டு படிக்கவே இல்லடா. என்னடா சாத்திரூர்ல ஏறினவுன்னா அதில் கொண்டு இறக்கி விட்டியாடா திண்டுக்கல்ல. பாட்டு படிக்கும் போது போடு, நீல கண்ட நக்கல் மயிர் பண்ணாத. ஓதா என்ன பண்ண போறானோ அந்த பாட்டுல இந்த வரி வராதே. ஓதா கலர் ரிப்பன் உனக்கு யா. ஒரே அடியா தாண்டா அடிக்கிறேன், பஜனை அடியா. கிண்ணு கிண்ணு கிண்ணுண்டு கண்டங்கரடா நத்திந்துப்பு. நீலகண்ட தம்பி சிரிக்கிறாங்க, மோசமான கரம்பி எழுதிட்டு வாயில் அடிச்சு போடுவாங்களா. என்ன பாட்டு, பழைய பாட்டு பாடுறேன். ஓரா அங்கு என்ன தெரிகிறது, மதுரை புடுங்குகிறது இரு. ஓரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே நல்ல வாம்பு வேடம் கொண்டு நான் வருவேன் சாமத்திலே. ஓரா அதே நல்லா முட்டையில இருந்து இப்படித்தான் வரும். உறங்கையிலே என்ன நீலகண்ட பாட்டு போடு. நல்லவா ஏழை சிரிக்காத பேப்பாய் மேனே, அவங்க சிரிக்கணும்டா, நீ எதுக்குடா சிரிக்கிற? நல்ல பாம்பு வேணும். நாடகத்தை கருத்து விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு குருவி நானா உறிஞ்சுக்கிட்டு நீ யாரு இல்லை நீ போடா எங்கேயாவது பஜனை போட்டு பொழைச்சிட்டு பொங்கச்சு ஓமுண்ட. எந்த பாட்டு படி ஒரே நீர்மலை அடிதாண்டா. கிண்ணி கிண்ணி போட்டு மேம்படுத்துற மயிறு. நல்லா முண்டை போடா. முட்டையில இருந்து இப்படித்தாண்டா வர மசுறு இல்லாம பாம்பு. எச்சு வாட்டர் கேன் எடுத்தானா தம்பி, கபக்கம்ப குத்த வச்சுட்டு அடிப்பேன் உனைய. சிரிச்சது போதும். இப்ப பாரு அது நிலைமை என்னென்ன மட்டும் பாரு. எங்கன வந்து படுத்து கிடக்குற கீரி வைக்கிறேன்டா உனக்கு பெரிய ஆப்பு. சாமியை அழைக்க போறேன். இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த லூசு கண்டாளி மனே என்ன தண்ணி குடிக்கிற பெரிய தாள் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணாரு தண்ணி குடிக்கிறார். கும்பத்திலே தண்ணி ஊத்தக்கூடிய இந்த ஐயனார் துடியா இருக்கா இருக்கு. பக்கத்திலே இருக்காங்க ஆத்தா தாயமங்கலம் முத்துமாரி, கள்ளிசேரி காளிமுனி ஐயா, 18ஆம் அடி பெரிய கருப்பு, மதுரை பாண்டிமுனி, ஒத்தக்காலி ஜப்பானி, ஒரு காலம் நொண்டியா நொண்டிப்பய. எங்க கொல்லங்குடியில் வீட்டில் இருக்கின்ற வெட்டுடையா காளியம்மா நீதிக்கு கட்டுப்பட்ட சாமி. இந்த வெட்ட வழி பொட்டல்ல சாமி ஊரா துடியா இருக்கா இருக்கு. சாமி இங்க வரும். அதே மாதிரி இந்த ஆம்பளை பைய ஆடுறதெல்லாம் கிசும்புத்தனமா ஆடினேன்னு வைவேன், கம்பு கூட்டு முடிய கிளச்சு விட்டுக்கிட்டு மண்ணாங்கடிட்டு அடிப்பான்டா. ஒருத்தர் எனக்கு 3 மணி நேரம் ஆடிட்டு யாரு வந்துன்னு கேட்டா பிள்ளையார் சொல்லி படுத்துக்கிட்டான்டா. பிள்ளையார் எந்த காலத்துலடா மூஞ்சிரை கூட்டு வந்து ஆடினாரு? அவன் மூஞ்சிரோட அவன் கதவாளிடா. அதே மாதிரி பொம்பளை ஆடுறது ஆத்தா சேலைகளில நல்லா முடிச்சு போட்டுக்க சொருகிக்கிட்டு ஆடு. அன்னைக்கு ஒரு பொம்பளை மங்கு மங்குன்னு தப்பிட்டு சேலை உறிஞ்சதுக்கு புரிஞ்சேன் என்னையை கத்திக்க மத்திட்டு விரட்டு வேவேன். ஏன்னு கேட்டேன். அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிற்கலாம்னு நினச்சேன். அவன் ஆடி சேலையை உறிஞ்சு வச்சடா. சாமி அழைக்கிறேன், சிரிச்சது போதும். எல்லாரும் உங்கள் குலசாமியை நினச்சிக்கங்க. இந்த வந்துச்சு சத்தியா கிடா மத்திரவனை கொண்டு வந்துச்சுங்கன்னு போ. வெள்ளாட்டம் முழுக்க கூட்டு அள்ளு. அது எங்கள் அண்ணன் தான் இளையது. போ ஒன்றுக்கு தான் வந்துருச்சு. மரங்கொத்தி பறவை தள்ளிக்கங்க எல்லாரும். சாமி அழைக்க போறேன். ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த இந்த சாமி உரம் வீரம் குறையாம இன்னும் இந்த பகுதி மக்களை காக்குதா? இந்த ஊர்ல சாமி வீரம் குறையாம இருக்கா? இருக்கணும், இருக்கு.
இன்னொரு ஏத்து கோய் தாழ்பின் மாதிரி வந்தேன்னா ஒரு எத்துத்தேன். ஏய் சிரிச்சது போதும், எல்லாரும் சாமியை கும்பிடுங்கப்பா. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் சாமியை கூப்பிட போகிறேன். சிரிச்சது போதும். இதே மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் இருக்கணும்னா இந்த சாமிங்க ஆடும். போதும், ஆடட்டும். அவன் ஆடினான்டா, அவன் தானே சாமி. ஏய் அண்டா மங்குசு முண்டை, அவன் சாமி வருதுன்னா அவனை பிடிச்சி கடி. சாமி வந்தா உனக்கு என்ன வந்த சாமி அவன் கெடுக்கிறான்டா. ஹலோ புத்ரு, குட்டூரமாக எம்கேஆர் சூத்தூத்தி பயில கட்டி வச்சு வைங்கடா. ஹலோ ஹலோ சேது 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 சடை பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமை கொள்ளங்குடியாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் அந்த கலைக்குளத்துல உள்ள இங்க உள்ள உங்க அண்ணே இந்த கலங்காருடைய ஐயனர கூட்டிக்கிட்டு உங்க அண்ணன் குதிரையில ஜவாரி செய்ய நேரமாச்சு. என் வெட்டுடையா காளியம்மா என் தாய மங்கள வேப்புல கரியாய் புத்துருவம் கொண்ட உனக்கு இன்னைக்கு பங்குனி மாசம் திருவிழாவாயா தாயாய் சட பரஜி வருதுரா. என் தாய மங்கள ஆண்டு வந்து என் முத்து மாறி கொஞ்ச நேரம் இந்த வயக்காட்டு பொட்டலில் உங்க அண்ணன் ஐயனார கூட்டிக்கிட்டு நீ எந்திரி ஓடி வரா. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த தாயமங்கல ஏரியாவுல நீ தர்ம முனினும் பேரு வாங்கனப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. முனியா எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த கலைக்குளத்துல உள்ள இந்த ஐயனாரையும் இந்த கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரி பாண்டி முனியா. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள இந்த நாளையிலே இந்த பகுதியில குடிக்க ஊரல் இல்லே. பாட்டைங்க காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே. நம்ம பாட்டைங்களுக்கு கையெடுத்து கும்பிட சாமி இல்லே. பரப்பனெல்லாம் பெரங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்தாண்டா போறேன் ஓடி வரா. இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டு ஆண்டஜாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பாராமலையில்லே சிவகங்க நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போனேன். நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி என் கருப்பனும் ஐயனாரும் உடறங்கி தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகம் எல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி பிள்ளை வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே இந்த கலைக்குளத்துல உள்ள ஐயனாருக்கும் கருப்பனுக்கும் வீரம் பத்தலே. என் கட்டிக்கார ஐயனாரு கருப்பனும் குதிச்சு வர போறையா. நீ வந்தையானா உனக்கு கொட்டு உருமாளா. இல்லை என்ன நாளைக்கு காலையில பொய்பட்டான் கட்டிடுவான்டா. கொஞ்ச நேரம் மலையாள நாட்டுல உன்னைய பேரு சொல்ல பிள்ளை இல்லடா. துள்ளி வாடா. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலே. ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில. நீ மேனாட விட்டு நீ கீநாடு இறங்கும் போது
அழகு மலை காடு எப்ப அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கலைக்குளத்துல என் நொண்டி பயல காணாமுடா ஐயா ஒத்த காலு சப்பானிடா சப்பானியே உனக்கு ஒரு காலு நொண்டியாடா வாடா கருப்பு என் நொண்டி சோனையா கொஞ்ச நேரம் அந்த கலைக்குளத்துல நீ எந்திரி வாடா கள்ளிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிஜரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலறுதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா கள்ளிஜரி எல்லைய விட்டு புறப்பட்டாண்டா என் காளி முனியா கொஞ்ச நேரம் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பை கூட்டிக்கிட்டு அண்ணே வந்து நேரமாச்சு அக்கா தங்கச்சி 7 வேத்த காணாமுடா உங்க அண்ணே கதறி நிக்கிறியா கருப்பு வாதாயி உனக்கு தொட்டிச்சி ராக்காயி காளி முத்து மாறின்னு பேரு வச்சது உண்மையானா அம்மா இந்த கூட்டத்தில 7 கண்ணிய எந்த பத்தினி மேல குடியிருக்க ஓடி வாதாயி கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்லே புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்லே புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் பிச்சருவா சாமி விச்சருவா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா நீயும் ஆடி வாடா கருப்பு ஓடி வாடா தாயமங்கலம் எல்லையடி என் முத்து மாதிரி கொஞ்ச நேரம் வேப்புல இங்க அலறுதுடா காளியம்மா என் வேப்புல காரியம் என் வெட்டுடைய காளியம்மா என் தரும முனினி எந்திரி ஓடி வா என் நொண்டி பயல கொஞ்ச நேரம் ஆறடே ஓடி வாமா தாய் ஓடி வாமா ஆடி வாமா தாய் ஆடி வாமா கலைக்கோளம் வயக்காடா நீ படுத்தது கலைக்கோளம் வயக்காடு என் பொல்லாத ஐயனாரு கொஞ்ச நேரம் ஓ வெள்ள குதிரைகளை விளையாடு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கரும்பேன் தண்ணி வச்சா குமுருமடா உண்ணருவா சாமி உண்ணருவா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா அலருமாடா முன்னருவா கருப்பு முன்னருவா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா கரும்பேன் தண்ணி வச்சா அலருமடா உண்ணருவா சாமி உண்ணருவா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலருமாடா முன்னருவா கருப்பு முன்னருவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு ஜல்லாடமா சாமி ஜல்லாடமா ஓ ஜல்லாடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூவு ஜல்லாடமா சாமி ஜல்லாடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா வாராண்டா ஒட்டி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்தானா எங்க கருப்பு வர தந்துட்டானா தங்க கருப்பு கருப்பு அதனை தொடர்ந்து அரகை ஏன் கூப்பிட்டேன்னா நீ மாட்டு மக்களை காக்கணும்னா நல்ல ஜாமீனா உட்காரு. உனக்கு பதில் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. வந்தையில் மக்களை காத்து உட்கார். அவ்வளோதான். நான் சொன்னால் கேப்பே இல்லை, உட்கார். எதுக்கு கூப்பிட்டேன்னா நாளைக்கு 100 நாள் வேலை பதிகிறாங்களாம். நான் கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? போங்கப்பாங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு 2 மணி நேரமாக என்ன யாருன்னு யாருன்னு கேட்டேன். பூச்சி என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு
வந்தது யாருன்னு கேட்டேன், வீட்டுக்காரர் வேறு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நான் அதுக்கு ரேஷன் கார்டு பதிய வந்தாலும் மாதிரி வச்சிருக்கு. சாமின்றது என்ன தெரியுமா, அப்படி அருள் இறங்கி ஆடி இந்த மக்களை காக்கிறேன் சொன்ன சொல்லு கேட்குறதே சாமி. திமுருக்கு ஆடினது சாமி கிடையாது. திமுருக்கு தான் 145ங்கன்னு ஒரு தேன்யாம் பாரு. அவன் ஆடினமே பிறண்டு வரண்டு ஆடினேன். தங்கு சக்கரமா கூட்டத்தில் நான் பார்க்காத சாமியெல்லாம் கிடையாது. சாமி இருக்குது, எல்லாரும் நம்புங்க. கைகால சோத்தை கொடுக்கும் ஐயா, ஐயனார் துடியா இருக்குயா. விழா கமிட்டி ஒரு கவலை இல்லை, 3 கிராமத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான சாமி வந்தது ஒரு 5 பேர் தாங்கய்யா. பொய்யா அண்ணவங்க 23 பேர்யா. என்னத்த சொல்ல. ஆடல் அரிசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரக பெருங்கொண்ட கம்பெனி கிரைண்டர் 70 அடி போட்டாலும் லைட்டாக கல் சேக்காகும். எத்தனை வய குடிவது கிடக்குந்தா வந்துட்டேன்ல பொம்பளைன்னு சொன்னால் அந்த பாலுக்க வச்சு கிளம்பிடுவார். அப்படி ஒன்றுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு சூம்பிட்டு வா. திருச்சி நக்கல் மேல சிரிக்கிறான்டா. திருச்சி எக்ஸ்பிரஸ் எங்கே உடனே அலர் கோயிலுக்கு ஆடி போயிட்டு விட்டாடா. தொங்காசு கிடையாது. சாமி வர முன்னே இவர் சொல்கிறாரு, இவரை சாமி வரல நீர் கட்டு முண்டைக்கு ஒன்றுக்கு இருக்க போனவனை பிடிச்சிக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் எல்லாம் சாமி தெரியாதா? ஒன்றுக்கு இருக்க போகும்போது உட்காரு உனக்கு சாமி வர அவன் கொண்டே வருவான்டா. ஒன்றுக்கு நெருக்குறா இவன் உட்காரு உனக்கு சாமி வந்துடும். அவன் போயிட்டே ஒன்றுக்கு இருக்க 1/2 மணி நேரம் இருந்துட்டு வந்தேன் பாரு. இவன் தாண்டா டிரைவர். திருச்சி எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சிரிப்பை பாரு அவனுக்கு என் நம்பிக்கை. திருச்சி எக்ஸ்பிரஸ் குண்டு பேவி பெருங்கொண்ட உலக்க மேடையை சாச்சி விட்டு போற பாரு. எப்பாய் வாய பொழக்கிறியே 70 லிட்டர் கொடுக்குமா வீட்டுக்கு கொண்டு வரியா? கொண்டு போய் கூலத்தை வச்சு 2 போடு ஓடு. திருச்சி எக்ஸ்பிரஸ் உனக்குத்தான் கடல் உள்வாங்கிருச்சுல. ஒன்று கடிக்கும் போதே தலை அங்கே அடிக்கிறாங்க. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்சன் காமிக். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை தான் பிறந்த ஊருக்கு தட்டி செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கியே திருவோம் என்று ஒரே முன்னப்போடு வரக்கூடிய வீரர்கள் கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலையும் சிறந்த காலை. காலைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஊட விழுந்து ஈடு கொடுக்குமா அந்த திருச்சி கிருமாடு விஜி. லாஸ்ட் ஃபார் 2 மினிட். கொம்பை பிடிக்க கூடாது, அடையாளத்தை கட்டக்கூடாது, வடத்தை பிடிக்க கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஃபார் 3 மினிட். அன்பு அண்ணன் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது ஹரிணி ரேடியோஸ் கலைக்குளம். குறைச்சு வச்சிரு. பாட்டு போடனே வேணாம் கரண்ட் புள்ள கூடிடும். உண்மையிலே நல்ல மைக் செட் இவ்வளோ அவுட்டரில் செட் பண்ணியிருக்காரு. நான் கத்தி பாரு ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. பொழைச்சிக்க நான் என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான் அன்னன்னைக்கு அமைஞ்சது அவ்வளோதான். கொட்டக அமைப்பு வி ராமுத்தேவர் அன் எஸ் ராஜசேகரன் கலைக்குளம். அருமையான கொட்டக. வாழ்த்துக்கள். இத்தண்டி சொந்தக்கார ஊர் இந்த பகுதியில் வந்து 100 ரூபா காசு வரலன்னு நினச்சேன். விதி தம்பியை பாராட்டி கலைக்குளம் எஸ்என் சோமு சரவணா ஓட்டார் அவர்கள் 201 சித்தாலங்குடி பூமி அவர்கள் 101 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். பாரு நம்ம ஏரியாவுக்கு வந்து 300 ரூபா கூட வரல. என் டிரைவர் வேற டிராக்டர் ஓட்டினவே எடுத்துக்கொண்டு எங்கிட்ட பஞ்சர். நன்றி. நாடகத்தை காண வருகன்னு 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கலைக்குளம் எஸ் மணக்குடி சித்தாலக்குடி கிராம பொதுமக்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நாங்கள் என்னதான் நடித்தாலும் நீங்கள் மன சோர்வாக கஷ்டத்தில் இருக்கும்போது செல்ல டுபுக்குன்னு போட்டு பார்க்குறதுக்கு காரணமாக இருந்ததே என் தம்பி தான். பாத்தினூர் அருகாமல் உள்ள கீழே கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கணிக்கு நாளை காலையில் வளகாப்பு. உண்மையிலேயே கருப்பேன் பிறப்பாண்டா காப்பாத்தான்.
கைதட்டலாம் அவனுக்கு. வா, அந்த வளகாப்பு கூட மனைவி பக்கத்தில் இல்லாமல் இந்த கலைக்குளம் கிராமத்து நாடகத்தை உலகத்துக்கெல்லாம் எடுத்து செல்லணும்னு வந்தேன் பாருங்க. அதுக்கே என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்களையா, கருப்பேன் பிறப்பாண்டா, காப்பாத்தானே, வளகாப்பு வந்துடும். நான் தான் வரணுமோ? சரி, வந்துடுவோம், காலையில் வந்துடுவோம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் பிள்ளத்தி விழாக்குளம். அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ள போயிட்டு அந்த லகுடையும் அந்த சூம்பக்கால முண்டை இழுத்துட்டு வரேன். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தான். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. மேல கொன்னக்குளம் மானாமதுரை பக்கத்தில் உள்ள மேல கொன்னக்குளம் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய தம்பி பிரசாத் சார்பாக 100 ரூபா கொடுத்துருக்கேன். நேற்றுலாம் போன ஊரில் 25,000 இருக்குமாடா. அன்னைக்கு என்னடா அது வெம்மா திருப்பி போயிடுவோமா? யார் மூஞ்சில் முடித்தேன்? இந்த பேப்பை தான்டா அவன் வந்து வணக்கம் பண்ண. யார் மூஞ்சில் முழிக்கல, என் மேனேஜர் மூஞ்சில் தான் முழிச்சேன். அவர் உடனே வந்து, சார் சொல்லுங்கள் சார், சார் தாயமங்கலத்துக்கு நம்ம 3 மணிக்கெல்லாம் கிளம்புமா, ஏன் முண்டை உளவாக்கிய போறியாடான்னு. சரி போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா விரலோ நெத்திலி மீன், கண்ணோ கார போடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ ஜன்னார் தூணி. இதுவெல்லாங்கடா கையில் சிக்காதுடா, அவரக்க வச்சவா வாழுடா. இதுவெல்லாங்கடா கையில் சிக்காதுடா, அவரக்க வச்சவா வாழுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு, அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சு. அந்த கடலை கேளு அலைய சொல்லு, தண்ணிய கேளு புது கதைய சொல்லு. சல்லோமியா சல்லோமியா
ஒண்ணுமே இல்லை. ஹலோ சார் பூச்சி கெயின் ஏற்று கத்தவே முடியல. கெயின் ஏற்று இன்னொரு வைங்க தொண்டை கிடைக்கும். கூட்டம் என்னப்பா அப்படி அலை கடலன இருக்காங்க? ஆமாம் ஆமாம் நடக்குது இங்க. நாடகம் நடக்குது. என்ன நாடகம்? திருமணம் நாடகம். வள்ளி திருமணம். அக்கா கரெக்டா தானே சொன்னேன்? வள்ளி திருமணம்னு. எப்ப பார்த்தாலும் வந்திருக்கிற வள்ளிக்கு தான் திருமணம் பண்ணுவீங்களா? இல்ல வள்ளிக்கு மட்டும் தான் திருமணம் பண்ணு கண்டிஷனான்னு கேக்குற. ஏன் மைக் செட்டுக்கார பாவம் இல்ல, டான்ஸ்கார பிள்ளைங்க பாவம் இல்ல? ஆமா, காலையில முருகனுக்கு வள்ளிக்கு திருமணம் பண்ண டான்ஸ் திருச்சி விஜிக்கு மைக் செட்டுக்கும் திருமணம். உள்ளூர் மைக் செட்டாமே. அப்புறம் என்ன குமிக்கு எடுத்துருவோம். பக்கமேல அனைவருக்கும் நல்லா நக்கும் வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம் சொல்லுது. எனக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு குஞ்சு, தமிழ் குஞ்சு குஞ்சு மாலோ. ஹலோ ஹலோ, கொஞ்சம் இன்னர் வைங்க மைக் செட்காரங்களே, கொஞ்சம் ஷார்ப் வைங்க, அவுட்ரு குறைங்க, இல்லைன்னா தொண்டை போயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், ஹலோ ஹலோ ஹலோ. தொண்டை போனாலும் பரவாயில்லையா தம்பி? மணிகண்டா மைக் செட்டுக்கார கரெக்ட் பண்ணிட்டேன், ஏத்திருவாரு இனிமே. ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் செய்வார், கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு எதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கூட்டம்லாம் யாருக்காகப்பா? ராதாகிருஷ்ணன் மருதமணிக்காக. எம்கேஆருக்காக. ஓஹோ, இந்த எம்கேஆருக்கு வேணா பாவம், உள்ளூர்னு வேற சொல்லியிருக்கிறான். உள்ளூராப்பா அந்த பையன் எம்கேஆர். வெளியூர்னா கூட விட்டுக்கிட்டு கிளிப்பேன் அவனை. உள்ளூர்னு வேற சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கிளிப்போமா வேண்டாமா? அதனால சரி ரெண்டு பாட்டை பாடிட்டு அப்புறமா அவனை கிளிப்போம். கேட்டு பரிகளை பத்தி சொல்லுமா? கேட்டு பரிகளை பத்தி சொல்லுமா? கேட்டு பரிகளை பத்தி சொல்லுமா? திருச்சி விஜி, திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய். வைக்கிறேன்னு சரிங்களை வைக்காமலே போகிறீங்க படிகாரே படிகாரே. என்னைய வாசியா? புரியுது. வெடி வெடி வைக்கிறாங்க. யாருக்கு வெடி வைக்கிறாங்கன்னு தெரியலையே. வைக்கிறேன் வைக்கிறேன்னே வைக்கிறேன்னு என்னத்தை அட என்னத்தை நொறுக்கி போடுவேன். நொறுக்கி தெரியுங்களா? டைமிங் மிஸ் ஆகாம வாசிக்கணும். எப்படி வாசிக்கிறீங்க? இன்னும் பெரிய ஆளுன்னாங்க. ராதா வேற உங்களை பாட்டெல்லாம் பாட சொன்னா எந்த மேடையிலும் பாடாம இந்த மேடையில பாடினாராட்டுக்கு வேற பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கான். இங்க வாசிங்க பாப்பா. மிருதங்கம் வாசிச்சா மிருதங்கத்தை நொறுக்கி போடுவேன். வாசிங்க பாப்பா. அட என்ன நீ என்ன பூளு பூளுன்னு அமுத்துற? என்ன என்ன பெட்டியை நொறுக்கி விடுவோம். நொறுக்கி ஒழுக்கமா வாசி. அண்ணது எப்படி வாசிக்கணும்? ஹலோ கட்ட
சொன்னீங்கல்ல காட்டாமலே ஆத்தா அப்பத்தா. ஆமா காட்டாமலே. மாமா 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 ஏமா 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 இப்படிப்பட்டது எனக்கு ஒரு பாரி இருக்கு. என்ன பண்ணீங்கடா? கொட்டையை பிடிச்சி தானே தடவுனே. ஆமா கொட்டையா. ஏயா இந்த மாதிரி அசிங்கம் பேசிக்கிற மேடையில நீ வரியாப்பா? என்ன பப்புனா ஏற்கனவே 1க்கு 2 பப்புன்னு வந்திருக்குது. காட்டுறேன் காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல காட்டுறேன் காட்டுறேன்னு சொன்னீங்களே காட்டாமலே. குடும்பத்தோட ஆடுதா? ஏங்க நான் ஒரு நடன மங்கை, ஒரு ஆட்டக்கார பொம்பளை பிள்ளை, அப்புறம் நான் ஆடலைன்னு ஊருக்குள்ள என்னை கட்டி வச்சு உதைக்க மாட்டாங்களா? நீங்களும் ஆடுறீங்க நானும் ஆடுறேன். அப்படியா? என்னப்பா பெட்டி எப்பா உங்க பஞ்சாயத்து தான் என்ன? அவர் வந்து ஆடணுமா? அவர் என் கூட ஆடுறது ஒன்றும் தப்பு இல்லை. இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வர சொல்லு. என் ஜாதகம் அப்படி. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் வண்ணாதீங்க, பெரு கட்டு போனதுன்னா நம்ம பழப்பு என்ன விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு இந்த கதையை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு அடைந்த நம்பி. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம். ஆமா ஆமா ஆராடி வேட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊர்ல உலகத்துல நமக்கு அதை போலது நடக்கலையா? காட்டையும் விட்டு விட்டு வேறு ஒரு காட்டுக்கு போகலையா? கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். ஆமா 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 மங்கையிலாதொரு வெற்றிக்கு மேது. ஆமா 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 ஹலோ ஹலோ நீ தேடுங்க கற்பனை வரும். மங்கையிலாதொரு வெற்றிக்கு மீது காதல் ஈடேறு பாடு என் கூட. ஒரு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. இது மைக்கா? ஐயோ கடவுளே, நான் 2 பக்கம் தூணு இருக்கு பொழந்துகிட்டு ஆடலான்னு பார்த்தேன். தூண கடைசியில மைக்கு. அப்புறம் என்னப்பா பாடணும்? வச்சிக்கவா ஒன்ன மட்டும் வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. திருச்சி போறாரு, அது ஊர் போறத பாரு. அப்படியே வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி பெருமையாக பேசிய என் உடன் பிறவா சகோதரன் MKR புகழ் வாழ்க. என்னை பற்றி பெருமையாக பேசிய என் அன்பு உடன் பிறவா சகோதரன் MKR புகழ் ஓங்குக. அட போடா மொள்ள மாதிரி பயல, ஆட முடிச்சவிக்கு பயல. எப்ப இந்த கூட்டம்லாம் யாருக்காகன்னு சொன்ன? ஏய் மணிகண்டா MKR மருதமணிக்காக அண்ணனுக்காக. இந்த MKR மருதமணி என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க 2 பயலும் மானங்கட்ட பயலுவா. இவன் வந்து கப்புலிங்கிறான், அதுக்கு ஒரு ரசிகர். அடுத்து இடியா போங்கன்னா அதுக்கு ஒரு ரசிகர். டே ஒன்று புடுன்னு சொன்ன கொட்டையை அறுத்து புடுவேன் நான்லாம் தெரியுமில. இதெல்லாம் இந்த ஒன்றும் தெரியாத டான்ஸ் வரையில இந்த மிரட்டுறதெல்லாம் மிரட்டணும். என்னை மிரட்டக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன் MKR. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவ? என்ன அவன் பெரிய யார்? அது ஏன்னு சவுண்டு கொடுக்குறது யார் பாரு? ஊரே கத்து. நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். எவ்வளவு பேர் இருக்கீங்க MKRக்கு? சவுண்டு கொடு பாப்போம். அடுத்து இந்த மருதமணி பொம்பளை பொறுக்கி அந்த ஆளுக்கு எவ்வளவு ரசிகர்? முகரைய பாரு மருதமணி. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஜோடி பொருத்தமா? உன் முகரை இதை வச்சுக்கிட்டு தேக்க உள்ள படுத்துக்கிட்டு குறு குறுன்னு இதையே தாயா பார்த்துட்டு இருக்கான் அந்த ஆளு.
ஏன்டா டே எனக்கு இவங்க 2 பேர் மேல கூட எனக்கு வருத்தம் கிடையாது. இவனுக்கு ஒரு மேனேஜர் இந்த எம்கே இருக்கு நரேனு. ஏன்டா நரேனு ஒன்ன போட்டு கரேனு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் நாடகத்துக்கு வந்திருக்கானா இல்ல செக்ஸ் படம் ஓட்ட வந்திருக்கானா? செவ்வாழைய உரிச்சு உரிச்சு கொடுக்குறான், அவன் முழுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கான் உள்ள. அடுத்து இவ்வளவு பாதாம், அடுத்து இவ்வளவு பிஸ்தா, அடுத்து இவ்வளவு முந்திரி பருப்பு. ஏன்டா எம்கேஆர் மருதமணி 2 பேரும் நாடத்துக்கு வரீங்களா? பொம்பளைய தூக்கி போட்டு கற்பழிக்க வரீங்களாடா மானங்கட்ட பயிலுவலா? வீட்டுல தின்னுட்டு வந்தாலும் பரவாயில்ல, நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம முன்னே இதை பார்த்துக்கிட்டே திங்கிறாங்க. முகரைய பாரு முகரைய. ஆளு இவெல்லாம் ஒரு ஆளு. இந்த இடியாப்பன்னு சொல்ற குரூப் எது அது? அடுத்து இந்த ஓட்ஸ்ன்னு சொல்ற குரூப் யாரு? அடுத்து இந்த கப்ளிங்னு சொல்ற குரூப் யாரு? ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த எம்கேஆர். இவன் காமெடியில முட்டைய போட்டு உடைக்க மானங்கட்ட. மாடு சுத்துது. நிப்பாட்றா, வர சொல்லுடா அந்த மொன்ன பயல. வாடா எம்கேஆர். பாட்டு கதை பாட்டு பாடணும். கதை பாட்டு பாடு, வெங்காய பாட்டு. நான் வந்து இப்ப ஏதாவது தொழில் பண்ணனாடா? எல்லா பப்புனையும் ஏதாவது தொழில் பண்ண நானு. எதுக்கு இப்ப அவனை கூப்பிடுறேன்? எதுக்கு இப்ப அவனை கூப்பிடுறேன்? நானு வச்சுக்கிட்டு செய்யலாம். வெளியில வாடா டேய். எனக்காக கூப்பிடுங்கக்கா. பாட மாட்டேன்டா. தம்பிக்காக வர சொல்றா அவனை. வாடா வெளியில டேய். ஏய் எம்கேஆர், உனக்கு பெரிய ஆளு இவ்வளவு இருக்குல, வெளியில வாடா. வாடா அந்த எம்கேஆர் வெங்காயத்தை தான் கூப்பிடுறேன். அக்கா அந்த ஓஹோ ஆவது ஓஹோ. ஓஹோ பண்ணாதான் வருவாரா? ஏண்டா எனக்கு பிடிச்ச பப்புனை போட்டா ஓகோக்கோ 1 மணி நேரம் பண்ணலாம். பாடுறேன். ஹிந்தி பாட்டு பாடவா? ஹிந்தி பாட்டு பண்ணா வருவானா? चोली के पीछे का है, चोली के पीछे, चोली के पीछे का है, चोली के पीछे, चोलीக்குள் என்ன இருக்கு ஜோலிக்குள். என்ன ஹிந்தி பாட்டு பண்ணாலும் வர மாட்டேங்கிறான். வேற பாட்டு பாடவா? அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அடியில தான் தூக்கி போட்டு நோண்டவா. என்னது அப்படியே அந்த பாட்டுல இருக்கு? ஐயோ முருகன் பாட்டை பாடக்கூடாது. ஐயோ வேற என்ன பாட்டுப்பா? ஓஹோ வேற ஹிந்தி பாட்டா? அட ஏன்னா நான் இனிமே போய் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் வரணும். சரி பரவாயில்ல. இந்த பாட்டை பாடுங்கக்கா.